ஹாய் விஜய். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். நேற்று எப்படி இருந்தா நம்ம தான் இருக்கேன். ஓகே ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ப்ரோ ஒரு சின்ன டவுட் ப்ரோ. என்ன விஜய்? இப்போ நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கல்ல, அதுல வந்து சப்போஸ் அந்த டியூ டேட்டுக்குள்ள பணம் பே பண்ணாம வச்சுட்டாங்கன்னா நமக்கு சிபில் ஸ்கோர் பாதிக்கும்ல? புரியல. கிரெடிட் இப்போ நம்ம கார்டில் கிரெடிட் கார்டுக்கு வந்து நம்ம டியூ ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அந்த டியூ டேட்டுக்குள்ள கட்டலன்னா ஆமாம் அதுக்கு நமக்கு சிபில் ஸ்கோர் பாதிக்குமா ப்ரோ? ஆமாம் கண்டிப்பாக பாதிக்கும். அது திரும்ப எத்தனை நாள் ப்ரோ ஆகும் சரியாகிறதுக்கு? இப்போ நான் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் கட்டிட்டேன்னா திரும்ப சிபில் ஸ்கோர் ஏற்றணும்னா அதுக்கு எத்தனை நாள் ப்ரோ ஆகும்? ஏன் அதுக்கப்புறம் நீ அந்த ஒரே நாளில் அந்த ஒரு டைம் வந்து பவுன்ஸான இதை மட்டும் கட்டிட்டீங்கன்னா உடனே ஆயிடாது. அதுக்கப்புறம் திரும்ப பார்ப்பாங்க, நீ எப்படி கட்டுற, மாதம் மாதம் என்ன கட்டுற, எப்படி கட்டுற அப்படின்னா பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. ஆக்சுவலா ஹெல்ப்லாம் பண்ணாதீங்க. 40 இல்லை ஹெல்ப்பும் பண்ணுங்க, படத்தில் யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க. அதாவது 41,200 ப்ரோ. பிஜி ஓனரு அவர் வந்து எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது இபி கட்டுறதுக்கு, கரண்ட் பில் கட்டுறதுக்கு எனக்கு 42. இவனுக்கு வேற பவுன்ஸ் சார்ஜஸ், வட்டி அதுன்னு போடுவானுங்களே கிரெடிட் கார்டில். ஆமா ப்ரோ, 41,200 ப்ரோ. அந்த ஹோல் பிஜிக்கு எலக்ட்ரிக் பில் கட்டணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் இல்லை, நீ கிரெடிட் கார்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நான் 3 டேஸ்ல தந்துடுறேன்னாரு. பிப்ரவரி 24 வாங்கினாரு அந்த அமௌண்ட் கட்டினது. இப்போ வரைக்கும் நான் நேற்று தான் ஒரு 20,000 வாங்கினேன். அதுவும் அவ்வளவு சண்டை போட்டு வாங்கினேன். ஸோ ஹெல்ப் பண்ணு போய் அவ்வளவு கஷ்டம். அதுக்கு ஒரு ஆப் இருக்கு, நான் சொல்றேங்க. அந்த ஒரு ஆப் இருக்கு, நோ ப்ரோக்கர்னு ஒரு ஆப் இருக்கு. நோ புரோக்கரா? அந்த ஆப்ல போனீங்கன்னா நான் ஒரு ஈஸி டிப்ஸ் சொல்றேன். நோ ப்ரோக்கர்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல போனீங்கன்னா நீங்க வந்து வீட்டு ரெண்ட்ல கட்டுறீங்கல்ல, ஆமா ப்ரோ. வீட்டு ரெண்ட்லாம் வந்து கிரெடிட் கார்டை வச்சு கட்டிக்கலாம். அதுக்கு 1% சார்ஜ் எடுப்பாங்க. இப்போ 20,000 வீட்டு ரெண்ட் அப்படின்னா 250 எடுப்பாங்க. ஓகே. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 20,000 வீட்டு ரெண்ட்டை வந்து நான் வந்து இவருக்கு ரெண்ட் கொடுக்குறேன். இப்போ என் பேர் இப்போ விஜய் வந்து கார்த்திக் ரெண்ட் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி போட்டு என் அக்கௌண்ட் நம்பரை என் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 20,000 வந்துடும் அக்கௌண்ட்டுக்கு ஓகே. ஒரு நாளில். அதுக்கு 250 சார்ஜஸ் போகும், அவ்வளோதான். பட் ஆனால் அக்கௌண்ட்டாக பணம் வந்துடும் உங்களுக்கு கைக்கு. ஓகே. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி இருக்காது, ஸ்வைப் பண்ணி உங்கள்கிட்ட யாரும் கேஷ் தர மாட்டாங்க. ஸோ இந்த ஆப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் ஹெல்ப் இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்கு. அதான் பாவம்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கடைசியில் என்னாலே விடுறாங்க ப்ரோ. 1.5 மாசமா அலைய விடுறாங்க. கஷ்டமா இருக்கு. நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஆயிருக்கீங்களா ப்ரோ? யாராவது உங்ககிட்ட காசை வாங்கிட்டு ரொம்ப நாள் இழுத்து அடிச்சிருக்காங்களா ப்ரோ? நிறைய பேரை வச்சு செஞ்சுட்டு தான் இருக்குங்க. என்ன எப்படி ப்ரோ சமாளிக்கிறீங்க இதெல்லாம்? கூட என்ன பண்றது, அவனுக்குலாம் வந்து நம்ம தப்பு, அவ்வளவுதான். நம்ம தப்பு, அதனால இல்ல ப்ரோ, நம்ம வந்து பாவம் பார்த்து சரி நம்பி நம்ம கொடுக்குறோம். கண்ணாடி பார்த்து நம்மளே நம்மளை திட்டிக்க வேண்டியதான். அதான் ப்ரோ, பாவம்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா வந்து இன்னைக்கு கூட நம்ம மிகப்பெரிய பிரச்சனை, என்னோட நிலைமைக்கு மீறி பெரிய பிரச்சனை தான் இருக்கேன். அது எல்லாமே அந்த கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை நம்பி ஒரு ஆளை பார்த்ததுனால தான் இருக்கேன். நீங்க இவங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து நாங்க காசு வாங்கிட்டான்ல, ஏகப்பட்ட கடன்ல தான் இருக்கு. அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸால தான். யாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்பி எவனுக்கும் காசு கொடுக்காதீங்க, அது அட்வைஸ். ஃப்ரெண்டு கூட கிடையாது ப்ரோ. அந்த ஓனர் ஜாயின் பண்ணியே ஒரு 3 மாசம் தான் ஆகுது. ஜாயின் பண்ண எவனுக்குமே கொடுக்காதீங்க, அதான் எவனுக்குமே கொடுக்காதீங்க. காசு அக்கௌண்ட்ல காசு இருக்கா, அதை விட்டு செலவு பண்ணிக்கோங்க. சரக்கு அடிக்கணும்னு தோணும் சரக்கு அடிங்க, இல்லை எங்கேயா டூர் போங்க, வெட்டி செலவு பண்ணுங்க. அது உங்களோட காசு, நீங்க செலவு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதிகபட்சம் பேங்க்ல வந்து எஃப்டி போடுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. கார்த்திக் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? கிரெடிட் கார்டு ஏதோ சொன்னீங்களா, என்ன சொன்னீங்க? கிரெடிட் கார்டில் பணம் இருக்கிறதுக்கு நோ புரோக்கர்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து என்னன்னா, வீடு வாடகைக்கு வீடு பார்க்கறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், வீட்டுக்கு ரெண்ட் கட்டுறதுக்கும் அந்த ஆப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்ட் மட்டும்தான் பே பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், தெரியல, நான் தாங்க பார்த்துருக்கேன், தெரியல. இல்லை, இப்போ இதில் ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, இப்போ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறேன். அதுதாங்க சொல்கிறேன். இப்போ வீட்டு வாடகை 50,000 வச்சுக்கோங்க.
50,000 நீங்களே போட்டிங்கன்னா அந்த ஆப்பில் போய் 50,000 வீட்டு வாடகை. நான் விஜய் தான் ம். ஓனர் பேர் விஜய். விஜயோட அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு நான் வந்து இந்த வீட்டில் ரெண்ட் இருக்கேன், 50,000 அவருக்கு வாடகை அப்படின்னு அனுப்பிச்சிட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து பணம் போயிடும். விஜய்க்கு வந்து அக்கௌண்ட்ல வந்து 50,000 கிரெடிட் ஆகிடும் ஓகே. ஒரு இப்போ நாளில். அவர்கிட்ட இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிக்கலாம். அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து 1% தான் சார்ஜ் எடுப்பாங்க. ரொம்ப கம்மியான சார்ஜ் எனக்கு தெரிஞ்சு 1% எடுக்கிறது அந்த ஆப் மட்டும் தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 500 எடுப்பாங்க ஓகே அவ்வளோதான். ஓகே 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 தேங்க்ஸ் ப்ரோ, நல்ல அப்டேட். தேங்க்ஸ் ப்ரோ. வேற இருக்கு. ப்ரோ ஃபோன் பேலே எடுத்துக்கல ப்ரோ, புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபோன்பே எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்க ப்ரோ அதுக்கு? அதுவும் சேம் தான் ப்ரோ. நான் 1,00,000 ரூபா வரைக்கும் எடுத்தேன், 980 ஆச்சு. ஓகே. நான் ரொம்ப நாளாச்சு கிரெடிட் கார்டு இதெல்லாம், கிரெடிட் கார்டுலாம் நிறுத்திட்டேன் யூஸ் பண்ணுறது பெருசாக. அதான் இல்லை, எமர்ஜென்சி பண்ணிக்கலாம் ப்ரோ, தப்பு இல்லை. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டில் வந்து நல்ல விஷயம் தான். ஆமாம் ப்ரோ. எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே, அந்த டேட்டில் அதை கட்டிட்டாங்கன்னா ஓகே. ஆமாம்மாங்க, அது எக்ஸீட் ஆகுது. கட்ட முடியலன்னா மாட்டிக்குவீங்க அவ்வளோதான். ஹாய் கார்த்திக். ஹாய் ப்ரூஸ்லி. ஹாய் ப்ரூஸ்லி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நான் நல்லா இன்னைக்கு இருக்கும் ப்ரோ. ஹாட்ஸ்பாட் பார்த்தேன் ப்ரோ. அந்த ஒரு புது படம் ஒன்று வந்திருக்குல்ல, விக்னேஷ் கார்த்திக்கோடது. அது சூப்பராக இருந்தது ப்ரோ, நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. சில சில இடத்துல நம்மளை யோசிக்க வைக்குது, சில இடத்துல நமக்கு கொஞ்சம் சுருக்குன்னு வர மாதிரியும் சில இடத்துல இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாங்கிறது மேபி என்னோடய ஒப்பீனியன். ரொம்ப நல்லா இருந்தது படம். ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் வந்தேன், வேறு எதுவும் இல்லை. ம். நல்ல படங்க அது, நல்ல படம். ஆனால் இப்போ தேட்டரில் பெருசாக யாரும் கண்டுக்கல. பட் ஓடிடியில் வந்தோன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் பாருங்க அந்த படத்துக்கு. ஐயப்பன் மேட்ச் பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன். சீக்கிரம் 300 பார்க்கலான்னு நினைக்கிறேன். கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ பாண்டி பஜார்ல இருக்கேன். எஸ்கே ஏஆர் முருகதாஸ் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஓ ஆமாம், 2 நாள் நடக்குது இல்லையா? ஆமாம் ப்ரோ, இப்பதான் வந்து பாக்குறேன். எஸ்கே இல்ல, முருகதாஸ் சார் உட்காந்துருக்காப்ல. இந்த ருக்மணி வசந்த் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அவருக்கு சீன் இப்போ இல்லையா? லைட்லாம் கட்டி வச்சிருந்தாங்களே, நேற்று வந்தாங்க அந்த ஆமா பக்கம். ஆமாம் ப்ரோ. லைட்லாம் கட்டி அந்த பைக் ரேஸா அந்த மாதிரி ஏதோ சாங் ஷூட் பண்ணாங்க. இப்ப ஏதோ ஃபைட் சீன் போயிட்டு இருக்கு ப்ரோ. எஸ்கேக்கு இப்ப சீன் இல்ல போல இருக்கு, இனிமேதான் போல இருக்கு. நேற்று பார்த்தோம் லைட்லாம் கட்டுனேன். என்ன நல்லா இருக்கு ப்ரோ, லைட்டாக நல்லா கட்டி போட்டிருக்காங்க ப்ரோ. அந்த லைட்லாம் நல்லா இருக்கு பாக்க. ஓகே ஓகே. ஐயப்பன் பார்க்க முடியாது, நீங்க உங்க கிரஷ் தானே கார்த்தி ப்ரோ? நான் ஆல்ரெடி பாத்துட்டேங்க, ஆல்ரெடி பார்த்து போட்டோ எடுத்துட்டேன். பப்ளிக்லாம் விட மாட்டாங்க ப்ரோ. யாரையுமே விட மாட்டீங்க நீங்க. கார்த்திக் ரவி நம்ம தமிழ்ஸ் எல்லாம் விடுவாங்களா ப்ரோ? அவங்களுக்கு தெரியாதுங்க, அப்படிலாம் சொல்லிடாதீங்க, வெட்டி விட்டுருப்பாங்க. சரி சரி ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் வர சண்டே அண்ணாமலை நம்ம ஊர் வர்றாருன்னு நினைக்கிறேங்க. எந்த ஊர்? பல்லட பக்கம். ஓகே ஓகே. 4 நாள் முன்னாடி இங்கே ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. கேன் வாஷிங்க்கு வர சண்டே வராருங்க. ஓகே. ப்ரோ இது சொல்லாமான்னு தெரில,
சில கட்சிகள பொறுப்புல இருக்கிற ஆளுகளே வந்து பர்சனலா கேட்கும்போது இந்த டைம் ஓட்டு அண்ணாமலைக்கு தங்குறாங்க. வெளிய யாரும் சொல்றதில்ல. ஆனா அவங்களும் அதுல தான் இருக்காங்க. வெளில சொல்லாதீங்க, ரகசியமா வச்சிருங்க. அப்பதான் இவங்க வந்து கத்திட்டே இருப்பாங்க. ஓகே ப்ரோ. நான் ஒரு 4-5 பேர்கிட்ட பணம் வாங்குவோம்ல, ராபின்சன் மாதிரி. ஓகே ப்ரோ. வசூல் எப்படியே ஒரு ஐயப்பன் தான். நானும் லட்சக்கணக்கில் வரும்னு பார்க்குறேன், எவனும் வர மாட்டேறானே. ஓகே ப்ரோ. ப்ரோ அவர் ராபின்சன் 50 வாங்குனீங்களா நீங்க இன்னும்? அவன் கொடுத்தாகணும், வேற வழி இல்லை. நேற்று ஓர பஸ்டான்ல அதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா 50 கொடுக்குறேன்னு, அதான் கேட்டேன். கொடுக்கலாம். 2 வருஷம் திட்டுவேன். ஸ்பேஸ் நடக்கிற வரைக்கும் திட்டே இருப்பேன். வரப்போ போறப்பெல்லாம் திட்டுவேன். ஆமா ப்ரோ, விடாதீங்க. கடங்க இது கந்தோட்டி காசு கொடுத்தவங்க கேட்குற மாதிரி கேள்வி கேட்பேன். கேட்கலாம் மட்டும் தான் பாருங்க, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு கீழே இருந்து. உங்க ஃபேன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யாரு? சிட்டி. ப்ரோ இன்னைக்கு சூர்யா ஒரு போட்டோ வந்துருச்சுல ப்ரோ, இது ஒயிட் ஷர்ட் இந்த ஷூட்டிங்கா இல்ல? ஒரு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தாருங்க. பல்லடம் பக்கத்துல ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தாரு. ஓ ஓகே ஓகே. அப்போ எங்க ஊர் பக்கம் தான் ப்ரோ. உங்க ஊரு ஒரு 5 கிலோமீட்டர் தான். கார்த்திக் ப்ரோ. ஹே ப்ரோ. ப்ரோ 6ஆம் தேதியில இருந்து தமிழ் கேள்வி செந்தில்வேல் வந்து பிரச்சாரம் பண்றாரு. இது களத்துல வந்து அவரோட பிரச்சாரம் வந்து எடுபடுமா என்ன? பயங்கரமா ஈடுபடுங்க. அவருக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இல்ல அவர் சீரியஸாவே பேசுவாரு, அதான் கேட்குறேன். அவர் போன அந்த மக்கள்லாம் வந்து அவர் பேச்செல்லாம் கேட்பாங்களா என்ன? இல்ல உங்களுடைய அந்த ஹானஸ்ட் ஒப்பீனியன் எனக்கு. 4 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல தமிழ் கேள்வியில. இல்ல அவர் தான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அவருக்கே பில்டப் போட்டுக்கிட்டாரு. அதுதான் வந்து என்ன சொல்ல, போனா செருப்பால் அடிக்க மாட்டாங்களா இவரெல்லாம்? அடிச்சாலும் வாங்கிக்குவாரு, என்ன இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அவருன்னு இல்லைங்க, பொதுவாகவே எதிர்கட்சிக்கு அர்ஜென்ட்டாவே இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். இந்த எலெக்ஷன்ல வந்து போன எலெக்ஷன்ல வந்து சூப்பரா பண்ணாங்க. ரொம்ப சூப்பரா தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ்டி டிமானிட்டைஸ் பண்ணது, அதுக்கப்புறம் நீட்டு பக்காவா பண்ணுங்க. போன எலெக்ஷன்ல அவங்க டோட்டலா கொட்ட விட்டாங்க. அது ஏடிஎம்கேவும் வந்து ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் இல்லை அப்படின்றதுனால வந்து அவங்க அந்த ஆட்சியை காப்பாற்றினாலும் போதும் அந்த கடைசியில் இருந்தாங்க. இவங்க வச்சு செஞ்சாங்க, எல்லா இடத்துலயும் வச்சு செஞ்சாங்க. அது இருந்துச்சு. இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்களுக்கு பாயிண்டே இல்லைங்க. எடப்பாடி காலில் விழுந்தான்னு பேசிட்டு இருக்காருங்க. அவர் எப்ப காலில் விழுந்தாரு? அவர் காலில் விழுந்து 4 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம், கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா எப்படி விழுவுறாரு காலில் இருந்து? எங்க அதெல்லாம் பார்த்து அது படத்துலயே ஒரு 5-6 படத்துல சீன் வந்து போச்சு. இவங்க இன்னும் பழைய மேட்டர் பேசிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல பேசுறதுக்கு அஜெண்டா இல்லாம மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? எடப்பாடி ஒரு இது இந்த கிளிப் பாத்தீங்களா? இந்த பெட்டிஷன் யாரோ கொடுக்கும்போது இவர் கணவரை காணவில்லைன்னு ஏதோ படிச்சுட்டு அது எடிட்டடா இருக்கும். எனக்கு கேட்கிற ஒரு ஆம்பளை அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஈஸியா எடிட் பண்ணி பண்ணலாம். இல்ல பண்றவர் தான், அந்த மாதிரி பண்றவர் தான். பட் கேட்கிறவர் ஒரு ஆம்பளை. அதுக்கப்புறம் அந்த பெட்டிஷன் அவர் சொல்லிட்டு வந்து அவர் கறவை மாட்டை காணான்னு கேட்கிறாரு.
சொல்லியிருப்பாங்கல்ல. அவர் கேட்பாரு, இவர் வந்து கணவரை அதான் காணவில்லை ப்ரோ இல்ல ப்ரோ, அப்படின்னு சொல்லி மத்த கேட்டாங்கன்னா, யாராவது பண்ணியிருந்தா கூட பட் அதெல்லாம் எடிட் பண்ணி போடலாம், ரொம்ப ஈஸியா போடலாம். இல்ல அந்த எடிட்டட் வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோ வந்து இல்லை அப்படின்னாலும் திமுக டிவிங்க வந்து இன்னும் ரிப்ளை கொடுக்காம இருக்காங்க. அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டுக்கலாங்க, சிரிக்கலாங்க. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன் தான் அவர் சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பழசு பேசுறாங்க. அதான் ப்ரோ, இல்ல மத்த யாரா இருந்தா நம்பி இருக்க மாட்டேன். ஆனா நம்மால் பண்ணக்கூடிய ஆள் தான், அதனாலதான் இருந்துச்சு. இந்த டீஸ் பண்ற பாலிடிக்ஸ்லாம் வந்து பெருசா ஓட்டா கன்வெர்ட்லாம் ஆகாதுங்க. சும்மா டீஸ் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். மாத்தி கிண்டல் பண்றதெல்லாம் வந்து பெருசா ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. நீ எதை சொன்னியா அது என்டர்டைன்மெண்டா இருக்கும், அவ்வளவுதான். மக்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இதெல்லாம் கேட்கறவங்களுக்கெல்லாம் வந்து ஜாலியா இருக்கும். இவர் திட்டாரு, ஓகே, இன்னைக்கு ஒரு திட்டாரா, இன்னைக்கு கலாச்சிட்டாரா, நாளைக்கு இவரு கலாச்சிட்டாரா அப்படின்ட்டு இருக்குமே தவிர அதை தாண்டி ஓட்டெல்லாம் பெருசா கன்வெர்ட் ஆகாது. அவங்க என்னன்னா அந்த சோஷியல் மீடியா இதுலயே வந்து டீஸ் பண்ற பாலிடிக்ஸை வந்து பெருசா பண்ணிட்டு இருக்குங்க. அவங்க போன எலெக்ஷன் அப்படி இல்லைங்க. போன எலெக்ஷன் வந்து பயங்கர அக்ரெசிவா இருந்தாங்க திமுக. அவங்க வந்து டிமானிட்டைஸ் பண்ணது, ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, நீட்டு, பெட்ரோல் பிரைஸு, ஏகப்பட்ட விஷயத்த வந்து இறங்கி அடிச்சு பெருசா வேலை பார்த்தாங்க. இந்த எலெக்ஷன்ல என்னன்னா டோட்டலா வந்து இந்த சோஷியல் மீடியால மீம் போடுற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, இவர் காலில் விழுந்தாரு, பாத்தீங்களா, இவர் சிரிச்சாரு, பாத்தீங்களா, இவர் என்ன காட்டுறாரு, பல்ல காட்டுறாரு. என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, கோமாளித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. கேம்பெயினே அப்படிதான் இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி ஓட் செப்பரேட் ஆகும், அதனால ஈஸியா ஜெயிச்சலாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் இல்ல அது ஓகே. பட் ஆனா எவ்வளவு ஓட்டு குறையுதோ அது 26ல ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. அது வாய்ப்பு இருக்கு. கார்த்தி ப்ரோ, ஹலோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ ஞாபகம் இருக்கா ப்ரோ, நம்ம ஒரு 3-4 டேஸ் முன்னாடி அந்த விஜய் ஃபேன் இஷ்யூல பேசினாங்க ப்ரோ. அந்த ஆமா ஓகே ப்ரோ. ஆக்சுவலா நீங்க பாக்குறீங்களா, இந்த கோபால் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபின்ற போர்வையை யூஸ் பண்ணிட்டு கூட உட்காந்துட்டு விஜய் வன்மத்தை சொரிஞ்சு விடுறாங்க. அது உங்களுக்கு தெரியுதா? இல்லங்க, நான் அதை அலோவ் பண்ணா கேளுங்க, அவ்வளவுதான். நீங்க கோபால் இல்ல அது நான் கோபால் அவரை நேற்று தான் எனக்கு தெரியும். ஆனா டார்கெட் ப்ரோவும் கோபாலும் பேசிட்டாரு. நீங்க டார்கெட் ப்ரோ மட்டும் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணீங்க. இல்லைங்க, டார்கெட் வந்து ஏன் பண்றேன்னா, அவன் ஆரம்பிச்சானா 1/2 மணி நேரம் பேசிட்டே இருப்பான். அவன் வந்து அவன் எல்லா லைஃப்ல இருக்க எல்லா பிரச்சனையுமே ஒரு பிரச்சனையாவே பேசிட்டு இருப்பான். கல்யாணம் ஆகணுமா, நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து என்ன மதிக்காம போயிடுச்சு. சரி ஓகே, அது எப்படிங்க மதிக்காம அப்படிலாம் நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. பேசிட்டு இருப்பான். அப்படிலாம் இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை ப்ரோ. ஆனா இல்ல கார்த்தி, என்னன்னா கன்க்ளூஷனுக்கு வர உன்னை வச்சுட்டு தானே சொல்றேன். அதுதான் ப்ரோ, நான் அப்படிலாம் வர மாட்டான். அவர் சொல்லிட்டாரு, ஓகே ரைட்டு, அது ஒண்ணு மாட்டேன். நீங்க ஏன் சொன்னீங்க சொல்லுங்க, ஏங்க சொன்னீங்க? அவரு வன்மத்துல சொல்லிட்டாரு, ஓகே. அது எப்படிங்க நீங்க சொல்லலாம் வன்மத்துல? இல்ல நேத்து நான் அவங்க கிட்ட क्वेश्चनே கேட்கல. உங்களுக்கு ஏன் விஜய் பிடிக்கல? இல்ல நேத்து நான் அவரு இல்லங்க, நான் வந்து அப்படியே பேசிட்டு இருப்பேன். அதுதான் ப்ரோ, நேத்து நான் உங்ககிட்ட நேத்து வந்து அவரு கேட்டாரு, அதை பேசணும்னு தான் வந்தேன். சரி ஓகே, அது நேத்தே முடிஞ்சு, நான் பேசிட்டேன் அவர்கிட்ட. பேட்டிங்சன், நான் வந்து உங்களை அப்படியே அப்யூஸ் பண்ணியோ எதுவும் பேசல, ஜஸ்ட் ஒரு ட்ரால் ட்வீட், அவ்வளோதான். நீங்களும் ரொம்ப இது பண்ணிருக்கீங்க. நீ ஹரிஷ் இதில் நீங்கள் என்ன ட்வீட் பண்ணீங்க நான் பார்த்தேன். சரி, நான் ஏன் நெகட்டிவாக பேசணும், நான் எதுவும் பேசுறதுல நின்று இல்ல ஹரிஷ் என்ன பண்ணேன் சொல்லுங்க. கவர்டாதுன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் என்னதான் சொன்னீங்கன்னு நினச்சேன் நான். அது ஏன் நம்ம தேவையில்லாமல் யார் சொன்னேன்? உங்களை சொன்னேன் ப்ரோ. உங்களை எனக்கு நேற்று தான் தெரியும் இன்னைக்கு ஹரிஷ் போட்ட ட்வீட்டுக்கு நீங்க ரிப்ளை பண்ணதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி, நம்ம அது பேசக்கூடாதுன்னு நான் கம்னு விட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு உண்மையான ப்ரோ பர்சனலா பேசணும்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. தேவையே இல்லை ப்ரோ, உங்ககிட்ட பேசிட்டு நான் அப்புறம் ஏன் ப்ரோ பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து அது பார்த்தத சொல்லுங்க.
நான் ஏதோ டிவிக்கு ஒரு விஜய் மேல பயங்கரமான வந்தத்துல நாங்க ப்ரோ இல்ல சூர்யா fan, ஆக்சுவலா விஜய் fan இல்ல ரைட்ல கொண்டு போற மாதிரி இல்ல பேசுறேன். நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு ஜாதி மதம் இந்த பிரிவினை பார்க்கறதே பிடிக்காது. இல்ல இப்ப எதுக்கு சிமிலர்லி சமாதானம் இப்போ மாடர்னா இல்ல மாடர்ன் இது மாதிரி தான் டிஸ்கிரிமினேஷன் மாதிரி தான். இப்போ அஜித் ஃபேன் விஜய் ஃபேன் முத்திர குத்துறதையும் நான் விரும்பல. ஓகேங்களா? இப்போ என் அதைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க செட்லயும் அஜித் ஹரிஷ் ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்க ரஜினி ஃபேன்ஸ் ஹரிஷோட இருக்காங்க, சூர்யா ட்வீட்ல ஃபேன்ஸ் நீங்க இருக்காங்க, எல்லாம் ஓகே. என்ன ரிப்ளை நான் பண்ணிருக்கீங்க என்ன சொல்லுங்க. தப்பா சொல்லியிருந்தேன் அது சொல்லுங்க. என்ன இல்ல தப்பா சொன்னேன்னு சொல்லுங்க ப்ரோ. இதை யூஸ் பண்ணி சில சூர்யா சொல்லுங்களேன். ஃபேன்ஸ் வந்து இது பண்றானுங்க, விஜய் அட்டாக் சூர்யா பண்றாங்க. ஃபேன்ஸ் நான் போட்டிருந்தேனா? சூர்யா ஃபேன்ஸ் போட்டிருந்தேனா? அந்த மாதிரி என்ன தான் போட்டிருந்தேன் போட்டுருந்தீங்க ப்ரோ. சொல்லுங்க. இந்த டிட்டோவா எந்த மாதிரி போட்டிருந்தேன் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. டிட்டோவெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. நீங்க ட்வீட் போட்ட உங்களுக்கு ப்ரோ தெரியும். அந்த சரி நானே அதை எடுத்து படிக்கணுமா? இருங்க வெயிட். நீங்க படிக்க மாட்டீங்கன்னா நானே எடுத்து படிக்கிறேன். சரி இப்ப என்ன பத்தினா இதுதாங்க பிரச்சனை. நேற்று டார்கெட் வந்து பேசணும்னு சொன்னதுக்கு தான் காரணம். ஆமா பர்சனலா நம்ம சண்டை போட்டுக்க வேணாம். இவரு ஸ்பேஸ்ல நம்ம பர்சனலா சண்டை போட்டுக்க வேணாம். அது ஓகே. குழந்தைத்தனமா இருக்குங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குறீங்களா? நீங்க தான் என் பேர் இருக்கிறீங்க ஒரு பப்ளிக் ஃபோரம்ல. நான் தான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்க இதுல இங்க இருக்கீங்க, நான் உங்களை பத்தி பேசுறேன். நீங்க இல்லாத போது நான் பேச மாட்டேன். ஆக்சுவலா இல்ல கார்த்திக் ப்ரோ நீங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பேச வர்றோங்கிறத பேச விட்டுட்டு தேவையில்லாம ரொம்ப நேரம் பேசினா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. அப்ப கோபால் பேசுறப்ப நீங்க கேக்குறீங்களா? இல்ல கோபால் பேசுறப்ப கேக்குறீங்களா? அவர் வந்து விஜய் இத வீடு கட்டி கொடுத்தாரு, அத பத்தி பேசுறாரு, இத பத்தி பேசினாரு அப்படி நெகட்டிவா வந்து பேசுறப்ப அதை நீங்க கேக்குறீங்கல்ல? சரி கேட்க முடியாது, விட்டுரு. இல்ல அப்படி நீங்க சொல்லிட்டு போங்க. அது கேட்க முடியாதுங்கிறது உங்க கருத்து, ஓகேவா? நீங்க சொல்லிட்டு போங்க. அது மாதிரி கேள்வியும் உங்ககிட்டவே நேத்து கேட்க கிடையாது. நான் பேச வந்தது அவர்கிட்ட. நேத்து நான் பேசுனது ஏதாவது புலம்பிட்டே இருப்ப, அதை கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் புலம்பிட்டே இருப்ப, அதை கேட்க முடியாது. சரி கேட்க முடியாது, அதை கேட்கவே முடியாது. நீ ட்வீட் போட்டியா, லைக் பண்ணியா, அதெல்லாம் பேசிட்டு இருப்ப, அதை கேட்க முடியாது. கார்த்தி ப்ரோ ஹலோ. கார்த்தி ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா, நீங்க அன்னைக்கு வந்து நீங்களே சொல்லிட்டீங்க ஓகே விஜய் ஃபேன்ஸ் இந்த பேட்டில இல்ல, நாங்க யாரை பாக்குறோம் அவங்க யாருக்கு வேணா சப்போர்ட் பண்றோம், நீங்களே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல ப்ரோ விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே அபியூஸ் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி உங்க கூட உக்காந்துக்கிட்டு சும்மா தூபம் போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, அது தப்பு தானே ப்ரோ? அது உங்களுக்கே தெரியாது. சும்மா அந்த பாஜக பிஜேபி போர்வையில உக்காந்துக்கிட்டு சும்மா குத்திக்கிட்டே இருக்காங்க உட்காந்து பக்கத்துல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது கரெக்ட் தாங்க, அதை நம்ம ஏத்துக்கலையா? அதான் ஒரு 4-5 பேர் தான் ஏத்துக்கல. இல்ல நேத்து நான் பார்க்கும்போது கோபால் டார்கெரின் பார்க்கும்போது நீங்க டார்கெரினை ஒரு ரொம்ப மார்க் பண்ணி இது பண்ணிட்டீங்களா? அதனால கோபால் அவர் பேசுறது சரின்ற மாதிரி எனக்கு பாருங்க. இல்ல டார்கெரின் உங்களுக்கு க்ளோஸ்ன்ற ஒரு உரிமையில சொல்றீங்க. ஆமா அந்த உரிமையில பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். புதுசா கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கார்த்தி ப்ரோ பாரு விஜய் ஃபேன்ஸ் இது பண்ணிட்டாரு, அவனுக்கு மட்டும் விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி தானே தெரியுது. அவன் ஏதாவது ஒரு பாயிண்ட் அவன் ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டுனா 1 மணி நேரம் பேசுவான், அதனால தெரியும், அதனால சொன்னேன். நீங்க டிஎம் ஓபன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்றேன். இங்க வேணாம். எதுக்கு ரிப்ளை பண்ணுவீங்க? ஃபேன் ஃபைட் இல்ல ப்ரோ. பட் இவங்க அந்த ஃபேன் ஃபைட் யூஸ் பண்றாங்க ப்ரோ. ஆக்சுவலா நீங்க விஜய் ஏன் எதிர்க்கணும்? பிஜேபி கொண்டு வந்தாங்கன்னா இவங்க டிஎம்கே எதிர்க்கலாம், நாம் தமிழர் இருக்கா, அதை விட்டுட்டு உக்காந்துட்டு இவர் வந்து விஜய் தானே எதிர்த்தாரு கோபால் அவரு. கார்த்தி ப்ரோ இதுக்கு முன்னாடி நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன். நான் அதை பத்தி வேற எதுவும் பேசல. இங்க பாருங்க, நீங்க வந்து எனக்கும் அண்ணாமலை பிடிக்கும், ஹரிஷ் வந்து எல்லா ட்வீட்டுக்கும் அண்ணாமலை பத்தியே போட்டிருக்காரு, அதனால நான் விஜய் பத்தி பேசினேன். இதுல ஏங்க நீங்க எல்லாத்த பத்தியும் பேசுவீங்க, அதே மாதிரி உங்க பார்ட்டி லீடர் பத்தி இல்ல நீங்க அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்தே விஜய் பத்தி பேசிட்டு தான் இருந்தீங்க. கோபால் நீங்க அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்தே விஜய் பத்தி பேசிட்டு தான் இருந்திருக்கீங்க. சரி டார்கெட் நான் பத்தி பேசுறது இல்லையா? இல்ல இப்ப நீங்க என்னமோ அண்ணாமலையே பேசின கட்டிக்கு தான் பேசணும்னு சொன்னீங்களா? அது கிடையாது. அது நீங்க சொன்னது அப்படி நீங்க சொல்றது ஒரு பொய், ஓகேங்களா? நாங்க ஸ்டார்ட் பண்ணலங்க. நீங்க சொன்னது வந்து பொய், ஓகேங்களா? நீங்க சொன்னது இப்ப பொய். சரிங்க, நீங்க வந்து யாருமே சூர்யாவை பத்தி எதுவுமே போடலையா நான் கேக்குறேன். அது ஏங்க சீப்பா இருக்கு எனக்கே ஃபேன் பீட்டும் போது ப்ரோ. இல்ல அபியூஸ் பண்றதுலாம் டிவிகே தான், விஜய் தான், விஜய் ஃபேன்ஸ் தான் சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணீங்கல இல்லையா கோபால் ப்ரோ? டிஎம் ஓபன் பண்ணுங்க, நான் நீங்க சொன்னீங்களா இல்லையா? டிஎம் ஓபன் பண்ணுங்க. டிஎம்ல வேணாம் ப்ரோ, நேத்து எல்லாரும் முன்னாடி தானே நீங்க சொன்னீங்க. டிஎம் நம்ம பேசிக்கலாம். நேத்து எல்லாரும் முன்னாடி தானே அப்படி சொன்னீங்க. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படிதான் அபியூஸ் பண்றது, விஜய் ஃபேன்ஸ் தான் அபியூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ப்ரோ, நான் எக்ஸாம்பிள் அனுப்புமா? இல்ல நானே 4 ஐடியா கிரியேட் பண்ணி சூர்யா ஃபேன் சொல்லிட்டு அபியூஸ் பண்றதா அனுப்பலாம். இதெல்லாம் வந்து
எடுத்துக்க முடியாது இல்ல ப்ரோ. ப்ரோ யாரையோ பேசுறது உங்களுக்கு இப்படி இருக்கு, என்ன பர்சனலா அபியூஸ் பண்ணவனை பத்தி நான் பேசதான் செய்வேன். ப்ரோ அது நீங்க எப்படி விஜய் எதிர்க்கலாம்? இல்ல இப்ப நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஓகேங்களா? இல்ல இண்டிவிஜுவல் பர்சனா நான் உங்களை அட்டாக் பண்ணிட்டேன், நீங்க என் மேல ஆக்சுவலா கம்ப்ளைண்ட் தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் எந்த ஐடியில வந்தேன்னு சொல்லிட்டு நான் பேட்மேனை வச்சுட்டு வந்தேன்னு சொல்லி பேட்மேனுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? பேசுறதே லாஜிக்ல அதே மாதிரி தானே நீங்க சொல்றது. விஜய்ன்ற ஒரே ஒரு பர்சன் இருக்கனால விஜய் ஃபேன்ஸ் எப்படி சொல்றீங்க? சரிங்க, நீங்க பப்ளிக் இது பாலிடிக்ஸ் வந்துட்டீங்க, உங்களை பத்தி பேசவே கூடாதா நான் கேக்குறேன் ப்ரோ. நீங்க பேசலாம், அண்ணாமலை பத்தி பேசக்கூடாது. இல்லைங்க பேசலாம். ஆக்சுவலா விஜய் பேசலாம் கோபால், விஜய் ஃபேன்ஸ் ஒரு கேள்வி இருக்காங்களா? இல்ல நீங்க ட்விட்டர்ல இல்லாம எவ்வளவு விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ, நீங்க வந்து சூர்யா ஃபேனா இருக்கீங்க, அண்ணாமலை இத பொலிட்டிக்ஸ்ல அண்ணாமலைங்கிறீங்க, ஓகேவா? இப்ப நாங்களும் பேசலாம்ல. உங்க சூர்யா வந்து உங்க சூர்யா வந்து ஏடிஎம்கே டைம்ல வந்து அவ்வளவு கொஸ்டின் பண்ணாரு, கல்வி கொள்கை அப்படி இப்படின்னு பேசினாரு. இப்ப டிஎம்கே டைம்ல எதுவுமே பேசுறது இல்ல. டிஎம்கே அவரே ஒரு கொத்தடிமையா தான் இருக்காரு. அப்ப இதெல்லாம் நாங்க பேசலாம்ல. நீங்க என்ன வேணா பேசிக்கீங்க, நான் வந்து அழுதுட்டு இருக்கேன். இங்க வந்து யார் அழுதாங்கன்னு தெரியுங்க. நீங்க தான் வந்து விஜய், அதாவது நீங்க ஆரம்பிச்சது வந்து வீடு கட்டி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேச ஆரம்பிச்சீங்க, சரியா? நீங்க வந்து அழுதுட்டு பேசுனீங்க. இது வந்து யாரு வேணா வைக்கலாம், சும்மா நான் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணா பாத்துட்டு விஜய் வந்து சினிமாலே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்ப அஜித் ரஜினி ஃபேன்ஸ் பண்றாங்க. பாலிடிக்ஸ் வந்தா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. ராபின்சன் ப்ரோ, அதுதான் ப்ரோ இங்க பிரச்சனை. இப்ப என்ன தெரியுமா, இவங்க பாலிடிக்ஸ்னா அந்த பாலிடிக்ஸை வச்சு டைரக்டா பேசினா பரவாயில்ல, ஓகேவா? சரி, அந்த ஃபேன் ஃபைட்ல பேசுறது ஒண்ணுமே இல்ல. அவங்க இல்ல அதத்தான் நானும் சொல்றேன், ஒண்ணுமே இல்ல. இவங்க ஃபேன் ஃபைட்ல இருந்த வன்மத்தை வந்து இப்போ பொலிட்டிக்கல் சைட்ல வந்து திசை திருப்பி கொண்டு வந்து பேசுறாங்க. அதத்தான் நேத்து நான் சொல்ல நேத்தே இதை பத்தி பேசுறான்னு விட்டுட்டேன். மோடி அதை நோண்டிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நான் வந்து இல்லைங்க, இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க கோபால், நிறைய பேர் அப்படி பண்றாங்க. மத்த அந்த விஜய் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அண்ணாமலை ஹேட்டா போட்டாவோ இல்ல வந்து இப்ப நானே ராபின்சன் ப்ரோ அவரை பிராண்ட் பண்ணாதீங்க. ராபின்சன் ப்ரோ டார்கெட்டிங் அவரை பிராண்ட் பண்ணாதீங்க. அவரு வந்து விஜய் இதுல வந்திருக்காரு அப்படிலாம் பிராண்ட் பண்ணாதீங்க. விஜய் ஃபேன்ஸ்க்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா? இல்ல விஜய் ஃபேன்ஸ்க்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா? சப்போர்ட் பண்றாங்க. டிவிகேவோட லெட்டர் பேட வச்சிட்டு விஷாலுக்கு புரியல. விஷாலுக்கு இல்ல அவன் யார சப்போர்ட் பண்ணிருக்கான்? விஜய் சப்போர்ட் பண்ணல. இல்ல இப்ப நானே நினைச்சா இப்ப நான் தான் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி போட்டா எனக்கு அகைன்ஸ்டா வருவீங்களா? நீங்க என்ன கான்செப்ட் என்ன பேசுறீங்க? எலெக்ஷனுக்கு என்ன பண்றது அதை நீங்க பண்ணுங்க. விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு யார் வேணா பண்ணுவாங்க. ட்விட்டர்ல இருக்கிறது மட்டும் தான் விஜய் ஃபேன்ஸா? ட்விட்டர்ல எவ்வளவு விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க? என்ன சொல்லுவ நீ? ஃபர்ஸ்ட் டிவிக்கு பேசுறதுக்கு என்ன இல்ல? உங்களுக்கு என்ன அண்ணாமலை பாசம்? ராபின்சன் ப்ரோ உங்களுக்கு என்ன அண்ணாமலை பாசம்? ராபின்சன் ப்ரோ இருக்கணும். நீங்க வந்து கொண்டு வந்து எதுக்கு கொண்டு வரீங்க? உங்க பர்சனல் விஜய் வர்மத்தை பொலிட்டிக்கல்ல இங்க இப்ப கக்க வேணாம், ஓகேங்களா? 2026ல அப்போ நீங்க நேர்மையா போட்டி போடுங்க. அதுதான் கேட்பாங்கல்ல. உங்களுக்கு பர்சனல் பிஜேபி வன்மத்தை வந்து பொலிட்டிக்கலி இப்ப வந்து கக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கேள்வி அவங்களும் கேட்பாங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்க, விஜய் ஃபேன்ஸே கிடையாதுங்க. அது விஜய் ஃபேன்ஸே கிடையாது. அவங்க விஜய் ஃபேன்ஸ் போர்வையில இருக்க சில பேர், அவ்வளவுதான். அதனால நீங்க ஓவராலா விஜய் ஃபேன்ஸ் சொல்லாதீங்க. இப்ப ராபின்சன் கூட என்ன சொல்றாரு? நான் என்னைக்கா சொல்லிருக்கேன். இல்ல ப்ரோ, பட் ஆனா உங்க ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவீங்க. உங்க ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆக்டிவிட்டி இல்லங்க, இது என்னங்க இருக்கு, அநியாயமா இருக்கு. இப்ப நீங்க ஒன்னு ரெண்டு இன்சிடென்ட் பண்ணும்போது அதை வந்து அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அப்படிதானே அதுதானே கருத்தாகும். பொதுவா எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இதை பார்த்தா இது ஓகே ரைட், இதை பண்றாங்களா அப்படின்னு தான் வந்து போய் சேரும் எல்லாருக்கும். அப்படி சேர்றது கரெக்ட் தான் ப்ரோ. வீடியோ போட்டு பந்தயம் கட்டுறீங்க. இல்லைங்க ஒரு நிமிஷம் இருக்கு, அதை பண்ண மாட்டேறீங்களே. என்னன்னா அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னா ட்விட்டர் விட்டு போயிடுறேன். சவால் இது எதுக்கு? இது சவால் அவங்க களத்திலே அதை பண்ணும்போது அப்ப அந்த கேள்வி கேட்க மாட்டாங்களா? இது பேசினா கேள்வி கேட்க மாட்டாங்களா? நீங்க வைகோ ஒரு வீடியோ பேசியிருக்காரு, அதுக்கு எதுக்கு விளக்கம் போடுறீங்க? நீங்க வைகோ வந்து ஐஎன்டி அலைன்ஸ்ல இருக்கிறது தெரியலையே, நீங்க போய் பாருங்க. அதுக்கே விளக்கம் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க.
ப்ரோ வைகோ கார்த்தி ப்ரோ போஸ்ட் கேட்கட்டும் ப்ரோ, தப்பு இல்ல. இங்க ஏஎன்ஐ பாருங்க, நியூஸ்ல எடுத்து போடுறாங்க. கேட்கட்டும். இல்ல நீங்க வந்து கார்த்தி ப்ரோ, நீங்க வந்து நீங்க வந்து அப்ப நீங்க ஒண்ணு சாஃப்ட் இல்லங்க, நீங்க சாஃப்ட் திமுக ஸ்டாண்ட் எடுப்பீங்க அப்படின்னா உங்களை ஏங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. திமுகவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை கார்த்தி ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவாளர், சரிங்களா? நீங்க வந்து ஒரு எந்த ஒரு ஃபேனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே அந்த இல்லைங்க. மாதிரிதான் நீங்க கட்சிக்கு ஆதரவாளர்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கேள்வி கேட்க மாட்டேன். அவ்வளவுதான். நாங்க திமுக ஆதரவாளர், நாங்க அடுத்த கமலஹாசன், நாங்க போய் பேரில் வந்து பிரச்சாரம் பண்ண ஒரு விஷயம் போறோம். சொல்ல விடுங்க. இப்ப அது பிரச்சனை கிடையாதுங்க. தமிழ்நாடு கட்சிக்கு ஆதரவாளரா இருந்துட்டு போறாங்க. நாங்க அதே மாதிரி வந்து ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்கன்னு பேச போறோம்னா நீங்க கேள்வி கேட்க நீங்க மாட்டேன். வந்து ஒரு கட்சிக்கு 24 வந்து சொல்ல விடுங்க. நீங்க வந்து ஒரு எந்த ஒரு கட்சியும் சேர்ந்தவரா இல்ல, ஓகேங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அஜித் ஃபேனாவோ இல்ல வேற யார் ஃபேனாவோ இருக்கீங்க. உங்களுக்கு வந்து விஜய் மேல ஒரு வன்மம் இருக்கு. இந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு கட்சி சேர்ந்தவரா வந்து பிராண்ட் பண்ணிட்டு விஜய் மேல வன்மத்தை கக்கறப்போ இது கேட்கலாமா வேணாமா? கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். ஆனா நீங்க வந்து அடுத்த கமலஹாசன் மாதிரி நான் ஸ்டாலின் வாழ்க்கை உதயநிதி வாழ்க்கை பேசுற அளவுக்கு நீங்க இறங்கிட்டீங்கன்னா கேள்வி கேட்க செய்வாங்க. கிடையாது. அது யாரா அப்படி பேசினாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க பேசுறவங்களை கேள்வி கேட்க செய்வாங்க. அந்த இடத்துக்கு நீங்க ஏன் தள்ளுறீங்க? நீங்க டிஎம்கே டாபிக் எனக்கு சம்பந்தமே இல்ல ப்ரோ. நீங்க அந்த மாதிரி பேசுறவங்கள மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி யாரையும் கேட்டதே இல்ல ப்ரோ. நேத்து நான் அதை தான் கேட்கலான்ட்டு வந்தேன், அவ்வளவுதான். ராபின்சன், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா? சொல்லுங்க, டிஎம் பண்றதுக்கு என்ன, நம்ம லவர்ஸ் அங்க சொல்லுங்க, அப்படியே ஓப்பனா சொல்லுங்க. என்ன வரப்பு இல்லங்க, இவங்க பர்சனல் அபியூஸ் பண்றது இல்லங்கறாங்களா, அதுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, நாங்க ஒரு நிமிஷம் இருங்க. கோபால் திமுக இல்லங்க, ஒரு நிமிஷம் ஐஎன்டி அலைன்ஸ் பத்தி இல்லங்க, ஐஎன்டி அலைன்ஸ் பத்தி ஒரு ட்வீட் போட்டா கீழே வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபுல்லா எடுத்து பார்த்தா எல்லாமே பயோலியோ இல்ல வேற கவர் பிக்ல டிவிக்கே தாங்க இருக்கு. அது என்னன்னு தெரியலங்க. அது என்ன மாடல்ல தெரியும். சீரியஸா சொல்றாங்க. நீங்க விஜய் ஃபேன்ஸ் விஜய் டிபின்னு சொல்லுங்க. ஆக்சுவலா சோஷியல் மீடியால விஜய் ஃபேன்ஸ் அதிகம் தான். விஜய் ஃபேன்ஸ் அதிகம் சொல்றாரு. அவங்க இல்லங்க, ஒரே நிமிஷம் விமர்சனம் சூப்பரா சொன்னீங்க. புரிஞ்சுக்கோங்க தான் சொல்றேன். ஏன் இந்த விமர்சனம் வருது? ஏன் விமர்சனம் வருது அப்படின்னா அது இருக்கு, அதனால வருது. புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க எடுத்து திமுககாரனே சும்மாதாங்க இருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க போயிடுறாங்க, உள்ள பூந்து போய் வந்து மல்லு கட்டி வைகோக்கெல்லாம் எங்க கமெண்ட் போட்டு வந்துறீங்க. நீங்க வைகோவுக்கு அவங்களே ஆதரவு, திமுககாரங்களே ஆதரவு கொடுப்பாங்களா? திருச்சியில ஒரு பையனை ஜெயிக்க வைப்பாங்களான்றது அடுத்தது. அதுவே டவுட்டா தான் இருக்கு. அவங்களே வந்து காலி பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் திருச்சியில. நீங்க வைகோ பேசுனதுக்கெல்லாம் முட்டை கொடுக்க இறங்கிட்டீங்களா? அப்போ என்னன்னா ராபின்சன் ப்ரோ ஒரே நிமிஷம். இல்ல அப்ப வந்து வைகோக்கெல்லாம் முட்டை கொடுக்க இறங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் யோசிப்பேன்ல, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிப்பானா இல்லையா? ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ எல்லாரையுமே காமனா அதுல அடக்கிடுறீங்க? ஆக்சுவலா ட்விட்டர்ல எல்லாருமே காமனா அடக்கலங்க. ட்விட்டர்ல இல்லாம இருக்க விஜய் ஃபேன்ஸ் தான் தெரியுங்களா வெளியில? இங்க பாருங்க, நீங்க கேட்ட கேள்விதான் பதில், ஓகேவா? ஏன் இந்த விமர்சனம் வருது அப்படின்னா இதனாலதான் கார்த்தி ப்ரோ. இந்த மாதிரி விமர்சனம் வந்தா பரவாயில்ல ப்ரோ. ஒரு கட்சிக்கு சம்பந்தப்பட்ட விமர்சனம் வந்தா பரவாயில்ல. ஒரு ஃபேன்ஸ் வந்து திட்டணும் அப்படிங்கறக்கோசரம் உங்க பிஜேபி போர்வையில வந்து பேசுறப்போ அதை கேட்டுதான் ஆகணும். அது யாருமே ஆதரிக்கலையே. அது நீங்க உங்க சைடுல ரெண்டு பேரும் பேசும்போது விஜய் மேல இப்போ நீங்க சொல்ல பாருங்க. இல்ல இப்ப நீங்க சொல்லுங்களேன். இப்ப நீங்க சொல்லுங்களேன், ஒரு அஜித் ஃபேன் வந்து பேசினா அஜித் கட்சி இருக்கா? கிடையாது. சூர்யா ஃபேன் உண்மையாலுமே அவங்க எவ்வளவு டீசன்ட்ங்க. அஜித் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன் வந்து பேசினா ரஜினி ஃபேன் இல்லங்க, ரஜினி ஃபேன் வந்து பேசினா ரஜினி கட்சி இருக்கா? கிடையாது. ஓகே, அப்ப உங்களுக்கு கட்சி இருக்கு, உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா நீங்க அதை தாண்டி போகும்போது அடுத்தவன் கேள்வி கேட்கதான் செய்வான். கேட்டான், ஐயோ இப்படி ஏன் கேட்டீங்க, அப்படி ஏன் கேட்டீங்கன்னா அப்புறம் நீங்க நடந்துக்கிறது விஷயம் அப்படிதானே இருக்கு. கேள்வி கேட்க அப்ப தப்பு சொல்ல ப்ரோ. ஓகே இருங்க ராபின்சன் ப்ரோ, ஒரே நிமிஷம். கேள்வி கேட்கறதுக்கு தப்பு இல்ல ப்ரோ. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க போடுற ட்வீட்ஸ் எல்லாமே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டிவா, பிஜேபிக்கு ஆதரவா, பிஜேபி கேம்பெயின் பண்றீங்க. நீங்க ஒண்ணு போடுறீங்க சரியா? அது கீழே வந்து இப்போ விஜய் ஃபேன்ஸோ இல்ல யார் வேணாலும் வந்து உங்களை திட்டலாம், அது நெகட்டிவா பேசலாம், பிடிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து டிஎம்கே வந்து உங்களை திட்டுற மாதிரி தான் டிவிகேவும் வந்து திட்டுவாங்க, ஓகேங்களா? நீங்க ஏன் டிவிகேனா எங்களை நீங்க தனியா சொல்லாம எதுக்கு டிஎம்கேன்னு சொல்லிட்டு எங்களை பிராண்ட் பண்றீங்க? நீங்க நாங்க ரெண்டு டிஎம்கேக்கு சப்போர்ட்டே. அது எப்படிங்க உங்களை திட்டினா டிஎம்கேக்கு சப்போர்ட்டா? பிஜேபியை வந்து அப்போஸ் பண்ணா டிஎம்கேக்கு சப்போர்ட்டா?
போற கமெண்ட் வச்சு தாங்க அதுதாங்க சொல்றான். வைகோக்கு ஏன் சப்போர்ட் இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க. வைகோ வந்து ஒரு விஷயத்த பேசுறாரு. ஓகே, இன்னைக்கு அதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் போடணும்? நான் கேட்கறது, வைகோ வந்து வைகோட பையனே வந்து போடனாயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரு சொன்னா? திமுக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரு வந்து அலைன்ஸ் நிக்க போறாரு. இல்லைங்க, அலைன்ஸில் நிக்க போறாரு. அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க, தோக்க வைக்கிறாங்க, அது அடுத்தது. ஓகேவா? ஆனா அவரு பேசினாரு அப்படின்னு, அவர் வந்து உண்மையதான் பேசினாரு. காங்கிரஸ் வந்து இதை பண்ணிடுச்சுன்னா அதை ஏன் நியூஸ்ல எடுத்து போட்டா நீ மொழியோடியோ போடும், சன் நியூஸ்ல போட்ட வீடியோ எடுத்து போட்டு ஷேர் பண்றீங்க அப்படின்னா, அது திமுக பண்றதுக்கு முன்னாடி நீங்க போய் முண்டடிச்சுட்டு போய் பண்றீங்க அப்படின்னா கேள்வி கேட்க மாட்டா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு நீங்க வந்து திமுகன்னு சொல்லாதீங்க, திமுக சப்போர்ட்னு சொல்லாதீங்க. ஓகேவா? இப்போ ஒரு இது இல்ல ஒரு ஏடிஎம் இல்ல நீங்க பிஜேபிக்கு ஆதரவா ஒரு ட்வீட் போடுறீங்க. திமுக அதுதாங்க. இப்ப நீங்க இல்ல நீங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவா ஒரு ட்வீட் போடுறீங்க. ஒரு ஏடிஎம்கே காரங்க வந்து உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணா, இல்ல அதுக்கு ஏதோ ஆதரவா பேசினா நீங்க அவங்களை ஏடிஎம்கேன்னு சொல்லுவீங்களா இல்ல டிஎம்கேன்னு சொல்லுவீங்களா? டிஎம்கே ஆதரவாளர்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி எங்களை நீங்க டிவிகேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். எங்களை நீங்க டிஎம்கே கூட சேர்க்காதீங்க. திமுக ஆதரவாளர் சொல்லலாம். அது எப்படிங்க எங்களை நீங்க டிவிகே மெம்பர்ஸ் பேசினா மட்டும் டிஎம்கே ஆதரவாளர்கள் அப்படிதானே? ஏன் ப்ரோ கார்த்தி ப்ரோ? இல்ல கார்த்தி ப்ரோ, ஆக்சுவலா அது அப்படினா உங்க பார்வை ஒரு நிமிஷம். இல்ல உங்க பார்வை இல்ல ப்ரோ இருங்க. ஏதோ ஒரு ஏடிஎம்கே காரன் வந்து இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏதோ ஒரு ஏடிஎம்கே காரன் வந்து வைகோ ட்வீட் போடுவாங்க. ஏங்க அவன் வைகோ ட்வீட் போட்டவன் மதிமுகவா இருப்பானுங்க. அவன் வந்து இல்லங்க, அண்ணாமலை ட்வீட்டுக்கு வேணா ரிப்ளை பண்ணுவான். அண்ணாமலை ஜெயிச்சுவாருன்னு போட்டா வந்து, ஏன்னா அவன் வந்து போட்டியில இருக்கான். அவன் போட்டியில வந்து திமுக அதிமுகவும் பிஜேபி நிக்குது. அவன் வந்து சொல்லுவான், எப்படா நீ அண்ணாமலை ஜெயிக்கலாம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவான். ஸோ அவனுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வேலை இருக்கு, அவனுக்கு ஒரு போட்டி இருக்கு, அந்த போட்டிக்காக அவன் பேசுவான். ஓகே, வைகோ ட்வீட்டுக்கு நீங்க எடுத்து போட்டு விளக்கம் கொடுக்குறீங்கன்னா எதை விளக்க விரும்புறீங்க நீங்க? அப்போ உங்க மேல ஒரு சந்தேகம் வருமா? ப்ரோ அப்படி சந்தேகம் வரணும்னா கோழி மசாலா அவரு வந்து விஜய் ஃபேன் தானே ப்ரோ? அவரு விடுங்க, இப்போ ரீசெண்டா ஒரு பெங்களூர் கை வந்தார்ல. ஆக்சுவலா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம், அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, எந்த டிஎம்கே காரணம் இல்ல சொல்லி முடிச்சேன் ப்ரோ. நான் ஒன்னே சொல்லிடுறேன் ப்ரோ. என்னன்னா அந்த பெங்களூர் கை வந்து சொன்னார், நம்ம கடவுள் நம்ம தானே ப்ரோ காப்பாத்துக்கும் போது நீங்க சொன்னீங்க இப்படிலாம் பேசணும்னாதான் சங்கின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிஎம்கே காரணம் சொல்ல மாட்டான், ஏடிஎம்கே காரணம் சொல்ல மாட்டான். எனக்கு இந்த ஒரு பர்சனாலிட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த மனுஷன் வந்து கோழி மசாலா என்னைக்கா வந்து திமுக ஆதரவாளர்னு சொல்லிருக்கானா? அவன் பிஜேபி சப்போர்ட்னு சொல்லிட்டான். நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டீங்கன்னா இல்ல ப்ரோ, ஒரு பெங்களூர் கை சொன்னார்ல விஜய் ஃபேன், நம்ம கடவுளை நம்ம தானே ப்ரோ காப்பாத்தணும் அப்படின்னாரு கார்த்தி ப்ரோ. இதே வந்து டிஎம்கேக்கு எதிராக வந்து இங்க நிறைய பேர் வந்து பேசுறாங்க, நிறைய பண்றாங்க. அவங்கள வந்து யாரும் டிஎம்கே சைட்ல இருந்து வந்து நீ வந்து பிஜேபின்னு சொல்றது இல்ல. ஆனா நீங்க மட்டும் தான் அப்படி எங்களை டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல சும்மா ஏதோ தெரியல. அவங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வாரம் உங்களை கழுவி ஊத்துனது அவங்க தான் கழுவி ஊத்துனாங்க. அதுக்கு எங்களை வந்து நீங்க வந்து பிஜேபி ஆதரவாளர்களா எங்களை கழுவி ஊத்தலைங்க. நீங்க தான் வந்து நாங்க எது பேசினாலும் டிஎம்கே பிஜேபி பி டீம்னு சொன்னதே அவங்க இருந்தியா கோமால இருந்தியா அவனால? ஏங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சப்ப சொன்னாங்க என்ன ஒவ்வொரு நாளும் வந்து நாங்க போடுற எல்லாத்துக்கும் அவங்க என்ன வந்து நீ பிஜேபியோட பி டீம் அப்படின்னு கதறிட்டா இருக்காங்க. ஆமா, சிஏக்கு அறிக்கை கொடுத்தீங்களா? அப்ப என்ன சொன்னாங்க? சிஏ அதுக்கு அறிக்கை கொடுத்தப்போ என்ன சொன்னாங்க? தெளிவா அறிக்கை கொடுக்கலன்னு தான் சொன்னாங்க. ஓகேங்களா? நீங்களே அதான் சொன்னீங்க. பிஜேபி இருந்து வந்த இது நீங்க இது டிஎம்கே ஐடி விங்ல இருந்து என்ன வந்துச்சுன்னு போய் பாத்தீங்கன்னா தெரியும். அங்கேயும் பி டீம் தான் சொன்னாங்க. இதை வந்து ஹார்ஷா அண்ணாமலை எதிர்க்கல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்போ நாங்க வந்து ஏதோ ஒண்ணு பேசினா அப்போ அந்த சைட்ல இருந்து நீங்க இவங்க ஆதரவாளர்கள், இந்த சைட்ல இருந்து நீங்க அவங்க ஆதரவாளர்கள், அப்படிதான் நீங்க எங்களை வந்து பிராண்ட் பண்ணுவீங்க. அப்படிதானே? அப்போ நாங்க ஏன் உங்க ரெண்டு பேர்த்தையும் பிராண்ட் பண்ண கூடாது? உங்களுக்குள்ள ஏதோ நீங்க வந்து களத்துக்கு வாங்க, களத்துக்கு வாங்க, வந்து நில்லுங்க. நில்லும் போது சண்டை அன்னைக்கே ரிங்க விட்டு வெளில இருந்து நீங்க கத்தினே இருந்தா இப்படிதான் ரிங்குள்ள இருந்து கத்ததான் செய்வாங்க. அதுக்கு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், ரிங்குக்குள்ளதான் சண்டை போடணும், ரிங்கு வெளில வராதீங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். நாங்க எங்க அப்புறம் வந்தீங்க? நீங்க தானே ஊடால வரீங்க. நீங்க தானே வந்தீங்க. கோபால் யாரு என்ன கொண்டு வந்த? ஒரு பெரிய ஃபாலோவர் வந்து அண்ணாமலை பேசுறான்னு சொல்ல வர, புரியுதா? அதுதான் இல்ல நான் அது சொல்ல வர்றேன் ப்ரோ. பிஜேபின்ற போர்வையில வந்துட்டு விஜய் வந்து சொல்லுங்க ப்ரோ, விஜய் ஃபேன்ஸ் பண்ண தப்பு தானே ப்ரோ அப்படின்னு இவரை தூண்டி விட்டு இருக்காருல்ல. பிடிக்கும், பிஜேபி பிடிக்கும். இப்ப வந்து சூர்யா பிடிக்கிறங்காட்டி
விஜய் பத்தி ஓகே பேசவே கூடாதா இல்ல விஜயோட பாட்டு நீங்க பேசிட்டே விஜய் பத்தி தாங்க நீங்க இருக்கீங்க. பேசலாம் ப்ரோ. நீங்க எப்ப இல்ல பேசணும்? பேட்டின்சன் இல்ல 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 இவர் ப்ரோ, அண்ணாமலைக்கு டார்கெட் சப்போர்ட் ஒண்ணே ஒண்ணு பண்றதுக்கு நான் சொல்லிடுறேன். முன்னாடி இருங்க இவர் வந்து இல்ல பொய்யுங்க. இல்ல ப்ரோ, இவர் விஜய் பேசுறது சூர்யா ஒரு எல்லாருமே நிமிஷம் விமர்சனம் இவர் பேசுறது பண்ணலாம். பொய்யுங்க. இவர் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே வந்து விஜய் நெகட்டிவா தாங்க பேசிட்டு இருக்காரு. சோ இவர் ஓகே, அவர் எப்பவுமே விஜய் வந்து ஹேட்டராவே அப்படிதாங்க. இருந்துட்டு இவர் போட்டோம் இவர் ப்ரோ. உண்மையாலுமே விஜய் ஹேட்டருங்க. இங்க வந்து இல்ல அண்ணாமலைக்கு ஓகே, சப்போர்ட் அப்படியே பண்றதுனால இருக்கட்டும். இப்ப வந்து விஜய் சரிங்க, ஹேட் பண்றேன்ட்டு ஹேட்டர்னே வச்சுக்க. ஹேட்டர்னு என்ன வச்சுக்கோங்களா? பிரச்சனை இல்ல உங்களுக்கு? அதான் உண்மை. ஓகே ஓகேங்களா? அது ஏன் நீங்க வந்து சரி ஓகே. நல்லவர் மாதிரி வந்து இங்க வந்து என்ன ப்ரோ என்ன வந்து என்ன இது அபியூஸ் விஜய் பண்றாரு? ஹேட்டரா எனக்கு இருங்க கேட்டவனா? இருங்க இல்ல என்ன ப்ரோ, வந்து அபியூஸ் பண்றாருன்ட்டு அதை நீங்க ஏன் வந்து ஏன் பேசுறீங்க இங்க ப்ரோ? இன்ஜெக்ட் பேட்டின்சன் ஒரே பண்றீங்க நிமிஷம் ப்ளீஸ். ப்ரோ? ஏன் கூல் உங்க ஃபேன்ஸ் அபியூஸ் நீங்க பண்றது அபியூஸ் பண்றது நீங்களே அபியூஸ் பண்ணிட்டு ப்ரோ, வந்து கூல் அபியூஸ் கூல் பண்றாங்கங்கிறீங்க. நீங்களே அபியூஸ் தாங்க பர்சனல் பண்ணிட்டு அபியூஸ் இருக்கீங்க. வேற. கைஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு இல்ல எடுத்து இல்ல அமைச்சிருக்கேன். பர்சனல் சும்மா இல்ல வந்து நீங்க கைஸ் சொன்னீங்க. டார்கெட் என்ன நோண்டிட்டே இருக்காங்க டார்கெட். நான் இன்னைக்கு எதுவுமே போடல, நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன். நேத்து இருந்து டெக்ஸ்ட் நீங்க டிஎம் பண்ணது இருந்து ஓகே ப்ரோ. இல்ல மறுபடியும் இல்ல மறுபடியும் அதையே நோண்டிட்டு கைஸ் இருக்காங்க. கூல் அவ்வளவுதான் பர்சனல் பிரச்சனை. அபியூஸ் என்னையும் தாங்க பண்ணிருக்காங்க. டேக் பண்ணி திட்டிருக்காங்க. அவ்வளோ ஏன் கேவலமா கமெண்ட் நானாங்க வந்து போடுறாங்க. நீங்க பேசிட்டு எல்லாம் இருக்கீங்க? போடுறாங்க. ஓகேங்களா? ப்ரோ. இது இது அது பாத்தீங்களா? வந்து இப்ப ரெண்டு இது தெரியுதா? ஒரு இப்ப சைட்லயும் தெரியுதா? இருக்கிறது இல்ல தாங்க. ஓகே ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் சைட்லயும் இது இருக்கிறது ஒரு தான். நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க. நேத்து தெரியுதா ஏன் இந்த காரியெல்லாம் வந்து பேச விடாம மைக் அவுட் எடுக்குன்னு இப்ப தெரியுதா? ஒரு மணி ஓகே நேரம் ப்ரோ. பேசுவாங்க, ஆனா விடிய நீங்க விடிய பேசிட்டு இருப்பான். ப்ரோ ஏன் இப்ப பேசிட்டு இன்னைக்கு கோபால் இருப்பான்? நான் இதை அவரையும் பேசல ப்ரோ. சொல்லியிருக்கலாம்ல. கார்த்தி ப்ரோ இன்னைக்கு அதுதான் நான் நான் பேசல. இரிட்டேட் பண்ற இன்னைக்கு மாதிரி நான் பேசிட்டு இருப்பான். பேசல. பேட்டின்சன் இரிட்டேட் நீங்க பண்ற தான் மாதிரி தேவையில்லாம பேசிட்டு ஸ்டார்ட் இருப்பான். இல்ல பண்றீங்க. இல்ல கார்த்தி ப்ரோ நான் அவன் இப்படிதான் வேணும்னே அதுதாங்க பேசிட்டு இன்னைக்கு நான் இருப்பான். இதை ஒரு ஸ்டார்ட் பண்ணல. அவன் நான் இதை பேசல. நீ நீங்க விட்டுரு, நீ பேசாத, விட்டுரு தம்பி, நீ பேசாத, நான் விட்டுரு. இன்னைக்கு பேசல ப்ரோ. நான் இந்த டாபிக்கே நீ நீ பேசல. நீ பேசிட்டு நீ 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 பேசினா இப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும். விட்டுரு. இப்படிதாங்க பேசிட்டு இருப்பான். ஒரு மணி நேரம் பேசுவாங்க. இதையே ஓகே பேசிட்டு ப்ரோ. இருப்பான். திரும்ப பட் திரும்ப இதே அவரு பேசிட்டு அந்த இருப்பான். கோபால் அவர் வந்து இத சைலண்டா மூவ் பண்ணிடுறாரு. அவரு கொஞ்சம் டார்கெட் ட்ரிகர் ஆயிட்டாரு. இந்த மனுஷன் நல்லா பேட்டின்சன் நல்லா இது காரணம் நீங்க தான் சரியா. டார்கெட் ஒன்னு சொல்றேன் என்ன brother. என்ன ப்ரோ காரணம்? நேத்து சும்மா நீங்க இல்லையா? இல்ல கோபால் ப்ரோ ஐயோ, பண்ணது நீங்க தப்பு. 24 எலெக்ஷன் ஜூன் 4 ரிசல்ட் ஆமா வந்ததுக்கு ப்ரோ. அப்புறம் நீங்க இல்ல அரசியல் 26 தானே. ஆனா இவர் அங்க இல்ல பேசும்போது நீங்க அவரை அவாய்ட் பண்ணிக்கலாம்ல. ஓகே, உங்களால எல்லா டைம்லயும் அலர்ட்டா இருக்க முடியாது. அதனால உட்காந்துட்டு இல்ல ப்ரோ விஜய் ஃபேன்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, விஜய் ஃபேன்ஸ் மட்டும் அபியூஸ் பண்றாங்கன்னு இவர் சொல்றதுதான் தப்பு தானே. எனக்கே அப்படிதாங்க தோணுது. சொல்லிட்டேனேங்க, எனக்கே அப்படிதாங்க தோணுது. பேட்டின்சன் அண்ணாமலை அதான் ப்ரோ. தோத்துருவாருன்னு பந்தயம் கட்டுறீங்க, பெட்டு கட்டுறீங்க, இதை பண்றீங்க, அதை பண்றீங்க. எனக்கே ப்ரோ ஆச்சு. எனக்கே உங்களுக்கு பர்சனலா 4 பேர் அடிக்கிறாங்கன்ற போது நீங்க அவங்கள டார்கெட் பண்ணக்கூடாது இல்ல ப்ரோ. அதுக்கு கீழே கமெண்ட் போடுறது யாரு? விஜய் ஃபேன் தானே போடுறாங்க. நீங்க ப்ரோ எது நீங்க விஜய் போட்டாலும் நீங்க ஃபேன்ஸ் என்ன கூட பண்றீங்க? இருங்க, சண்டை போட்டுட்டு இருந்தா உங்களுக்கு இன்னைக்கு என்ன ப்ரோ ஆக்சுவலா கிடைக்கும்? எனக்கு இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு நான் விஜய் தான் ஃபேன்ஸ் கூட ஏன் சண்டை ப்ரோ போட்டு ஏன் எதுவும் பேசுறாங்கன்னா கிடைக்காது. அண்ணாமலை வந்து உங்களுக்கு அண்ணாமலை விஜயோட அறிக்கையை பத்தி பேசினாரு. அதனால அவங்க வந்து அண்ணாமலையை அப்போஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். விஜயோட அறிக்கை பத்தி யாரும் பேசலையா? திமுக பேசலையா? பேசினாங்க. அண்ணாமலை தானே பேசியிருக்காரு. அதனால பண்றாங்க. திமுக பேசலையா? ஏன் திமுக அட்டாக் அண்ணாமலை பண்றது என்ன இல்லையா? சொன்னாரு? ஏன் திமுக இந்த எங்க அட்டாக் பண்றது இல்லையா? நான் பண்றாங்கல்ல. பர்சனலா பிஜேபியோட டிஎம்கே அதிகமா அட்டாக் பண்ணிருக்கேன். பிளஸ் நான் கார்த்தி ப்ரோகிட்டயே நான் சொல்லிருக்கேன். ஸ்டார்டிங்ல நான் வரும்போது இவர் பிஜேபி சப்போர்ட் பண்றாருன்னு நான் கேட்கவே கூடாதுன்னு இருந்தேன். தான் எனக்கு புரிஞ்சுது இந்த டிஎம்கே வந்து பிஜேபி அப்போசிஷனை வச்சுதான் ஓட்டு வாங்குறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் டிஎம்கே மேல ரொம்ப வெறுப்பே உண்டாச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்க டிஎம்கே பார்த்துருப்போம். பட் நீங்க வந்து இப்போ வந்து விஜய் ஃபேன்ஸ் அட்டாக் பண்ண போயிட்டீங்கன்னா அந்த டிஎம்கேக்கு அகைன்ஸ்டான ஸ்டாண்டும் இருக்காது. ஏங்க நான் இல்லையா? ஐயோ நீங்க ஐயோ விட்டுருங்க தம்பி. தம்பி நீங்க வாங்க, ஜூன் 4க்கு அப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்குவோம். பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் வந்து ஜூன் 4க்கு அப்புறம் வாங்க. ஜூன் 4க்கு அப்புறம் இல்ல உங்க பிரச்சனை அப்புறம் பேசிக்குவோம். ஜூன் 4க்கு அப்புறம் வேற மேட்டர். இத சான்ஸ் வச்சு உட்காந்து பக்கத்துல உட்காந்துட்டு சொரிஞ்சு விட்டுட்டே இருக்காங்களா, அதனால சொல்றேன். சரி, இவங்க வலைபேச்சு மாதிரி உங்களை மாத்த ட்ரை பண்றாங்க. வலைபேச்சு எப்படி கூட 3 பேரும் பிஜேபி டிஎம்கே வேற யூபிஏ இருப்பாங்க, அந்த மாதிரி மாத்த ட்ரை பண்றாங்க. அதுதான் சொல்லுவாங்க. சினிமாலயும் இதே வேலைதான் பண்ணாங்க. அது வேலைக்காகல. இப்ப பொலிட்டிக்கல்ல அது பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இது ஒன்னும் புதுசு இல்ல பேட்டின்சன். இவனுக்கு ஸ்பீக்கர் கொடுத்து அப்படி தட்ட பேசிட்டே இருப்பான். ஏன்டா ஐயப்பா என்ன ப்ரோ எப்படியா வேற என்ன ப்ரோ பேச சொல்றீங்க? உங்க அண்ணாமலைக்கு ஆதரவா அண்ணாமலை வாழ்கன்னு உங்க கூட சேர்ந்துட்டு என்ன கூவ சொல்றீங்களா? நீ எதுவுமே பேசாத ராசா. கையெடுத்து கும்பிடுறேன், விட்டுரு. ப்ரோ நான் சதீஷ் பேசுறேன். நான் ஒரு பாயிண்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விஜய் அரசியல் பத்தி. ஆக்சுவலி நீங்க எல்லாம் ஏங்க அது வந்து 26 விஜய் அரசியல் பத்தி இப்ப பேசாதீங்க. அத பத்தி தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ அதை பத்தி தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க எல்லாம் பேசக்கூடாதுன்றீங்க, 26க்கு அப்புறம் தான் பேசணும்ன்றீங்க. அவங்க தான் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து அண்ணாமலை வந்து தன்னை ப்ரூவ் பண்ற இடத்துல இருக்காரு.
இப்போ பிஜேபி ஃபியூச்சர் வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கிறத வச்சிருக்கு. அடுத்த 2026 அவங்க கூட்டணி, அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கிறது இந்த எலெக்ஷனை பொறுத்து தான் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாங்கன்னா திரும்பவும் ஏடிஎம்கேல போய் சேர்ந்துட்டு அவங்க தலைமையில நின்றுவாங்க 26ல. இப்போ இதுல அவங்க ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ இல்ல 2வது இடத்த பிடிச்சாதான், நீங்களே சொன்னீங்க இந்த பாயிண்ட், நீங்க தான் சொன்னீங்க அண்ணாமலை தோத்துட்டா கட்சியில உள்ளவங்களே அவரை ஓரம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவரு தலைவர்ல இருந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் தான் அவரை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ விஜய் 2026 வராரு. இப்போ விஜய் ஃபேன்ஸ் டிஎம்கே அடிக்கிறத விட பிஜேபி அடிக்கிறது தானே சரி. ஏற்கனவே 2 காம்படிட்டர் இருக்காங்க, 3வது காம்படிட்டரை ஜெயிக்க விடாம தடுக்கிறது தானே சரி. 2 காம்படிட்டர் இருக்காங்க. இந்த படத்துல வருமே, இவன் உள்ளூர் வானா எப்ப ஒண்ணு அடிக்கலாம், வெளியூர் வானா அடிக்கணும் அப்படிமா இல்ல ஒரு சந்தானம் படத்துல. அந்த மாதிரி நான் உதாரணம் சொல்றேன், உடனே இந்த கட்சி என்ன கட்சின்னு வந்துடாதீங்க. அந்த மாதிரி இப்ப உங்களை அண்ணாமலை தோக்கடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தானே. அதை அப்படி கூட எடுக்கலாமே, அவங்க தலைமையில இருந்து அவங்களுக்கு வந்திருக்கலாமே இந்த விஷயம். அவங்க ஹெட் ஆஃப் த அண்ணாமலை எனக்கு இருக்கு, அண்ணாமலை அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி யோசிக்கிற தலைமை தான் அவங்க. தலைமையில இருந்து எல்லாம் எதுவும் அவங்களே ஏத்துக்கிட்டாங்கன்னா நான் ஏத்துக்கிறது ரெடி. அவ்வளவு அந்த மாதிரி ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட யோசிக்கிற தலைமையா இருக்கலாம். தப்பா போடுறாங்க, ரைட்டா போடுறாங்க, மாரல் அதெல்லாம் விடுங்க. பொலிட்டிக்கலா அவங்க வந்து பிஜேபி ட்ரெண்டிங் பண்ணுங்க, டெய்லி ட்ரெண்டிங் பண்ணுங்க, அதுதாங்க நாங்க விரும்புறோம். விஜய் ஃபேன் இல்ல ப்ரோ, விஜய் ஃபேன் இல்ல. ஆக்சுவலி இந்த விஷயத்த அவங்க சைடுல இருந்து நான் பார்த்தேன்னா, நான் அத பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி படி மாரலாம் விடுங்க. அதை வந்து நீங்க அதனாலதான் அப்படி சொல்றீங்க. இல்ல ப்ரோ, விஜய் ஃபேன் இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கொண்டு வரீங்க. ஆமா இல்ல விஜய் ஃபேன் விஜய் ஃபேன் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கொண்டு வருவாங்க. தலைமையில இருந்து இப்படி ஒரு நியூஸ் வருதா? அவங்க பிஜேபி வந்து விஜய் ஃபேன்ஸ் கூட போட்டி பண்ணுமா இந்த எலெக்ஷன்ல? விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் கூட பிஜேபி பிஜேபி வந்து விஜய் ஃபேன்ஸ் கூட போட்டி போடுங்க, விஜய் ஃபேன்ஸ் கூட போட்டி போடுங்க இந்த எலெக்ஷன்ல. அதுதான் கரெக்டா? அதுதான் நான் கேக்குறேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் கேளுங்க. அவங்க தலைமையில சொன்னா கூட சரிதான், சரிதான், இது வந்து சரி. உங்க தலைமையில சொன்னா கூட சரி. பொலிட்டிக்கல் இப்படிதாங்க அரசியல் பண்ணணும். நியாயமா இங்க எப்படி அரசியல் பண்ண முடியும்? யாராவது ஒரு பாயிண்ட் கிடைச்சா, ஒரு விஜயே நாளைக்கு வாய் தவறி ஏதோ ஒரு வார்த்தை விட்டா அதை ட்ரோல் பண்ணி எவ்வளவு வீடியோ கட் பண்ணி இல்லங்க, அத பேச விட்டா தானே. பேசினாவே இப்போ அண்ணாமலையே ஏதோ ஒரு வாய் தவறி, நான் சொல்றேன் அண்ணாமலை நிறைய வாய் தவறி பேசுறாங்க. இல்ல அதுதாங்க சதீஷ் நான் சொல்றேன். எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு கார்த்தி ப்ரோ. ஒரு கேள்வி, ஏன் ப்ரோ ஒரு क्वेश्चन கேட்க வந்தா இப்படிதான் சொல்லுவீங்களா? பதில் சொல்ல வேணாம், நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். சரி, யாரு இல்ல அண்ணாமலை வந்து நிறைய தான் வாய்ப்புறாரு. அவர் வந்து நான் அந்த வார்த்தையை சொன்னேன். உங்க அதை பேச விட மாட்டேங்கிறாரு. ஓகேங்களா? இப்ப என்னன்னா அண்ணாமலை நீங்க சொல்லணும். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இங்க 30 நாள் இருங்க ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் ப்ரோ, கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் ப்ரோ. அவரு கேட்க சொன்னாரு, நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? அண்ணாமலை வந்து ஒரு சொல்றாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இங்க 30 நாள் வந்து கேம்பெயின் பண்ணாலும் ஜெயிக்காது அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? இவர் சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து மோடியை கூட்டிட்டு வந்து ஃபுல்லா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன தனியா வந்து பண்ணிருக்காரா? அப்புறம் ஏங்க அவரே மோடியை கூட்டிட்டு வந்து ஒரு பிஎம் கூட்டிட்டு வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து டிஎம்கே கேண்டிடேட் வந்து இங்க வந்தாலும் ஜெயிக்க மாட்டேங்கன்னு சொல்றாரு. யாரு லூசு? ஏங்க அதுதாங்க சொல்றேன், அண்ணாமலை ஏங்க லூசு மாதிரி பேசியிருக்காரு. இத கேட்டா நம்மள நீங்க லூசும்பீங்க. இல்ல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன சரி, என்ன வித்தியாசம்? சரி விளக்கம் கொடுங்க, நீங்க கொடுங்க விளக்கம். ஐயப்பா ஏன்டா இப்படி பண்ற? ஆக்சுவலி அவனுக்கு எடுத்துடுறா ஸ்பீக்கர்ல இருந்து. கார்த்திக் ப்ரோ நான் பேசலாமா? கட்சிக்காரங்க பாதிவே வரதான் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ அவனை எடுத்துடுறா அவன் ஸ்பீக்கர்ல இருந்து. அவன் ஏன் இதுக்குடா அவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்? கார்த்திக் ப்ரோ அதான் ப்ரோ, இவங்க வந்து இப்படி பதில் சொல்லிட்டு போயிடலாம் ப்ரோ. அந்த மாதிரி அவனுக்கு அவன் ஸ்பீக்கர் கொடுக்காது. அவன் எப்பயுமே லூஸ் மாதிரி பேசுறான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. விட்டுரு
சதீஷ் நீங்க கேட்டது ரொம்ப இல்ல ப்ரோ லாஜிக்கான அப்படிதான் கேள்வி ப்ரோ அவங்க சரியா? பதில் சொல்லி லாஜிக்கா பழகணும். இல்ல இவங்க இல்ல என்ன நான் பதில் பண்ணக்கூடாது. சொல்றேன் இல்ல இல்ல ஓகே இல்ல இல்ல சொல்லுங்க. நீங்க லாஜிக்கான கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றீங்க. நீங்க 2026 அரசியலுக்கு வர போறீங்க. ஓகே, திமுக அதிமுக இருக்கு. இப்ப பிஜேபி வளர்ந்துருச்சுன்னா 3வது கட்சியா ஒரு வளர்ந்துருச்சுன்னா நமக்கு போட்டி அதிகமாயிடும். அதனால 3வது கட்சி இப்ப தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் அதிமுக அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமா, அது அப்படிதான் நீங்க உங்க பார்வையில அதை நினைக்கிறீங்க. என் பார்வையில நான் அப்படி யோசிக்கிறேன். உங்க பார்வையில யோசிக்கிறீங்க. நிறைய பேர் அப்படி யோசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஆனா நீங்க 2026 வந்து 117 எம்பில எம்எல்ஏ எல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க. இல்ல அட்லீஸ்ட் 3வது இடத்துக்காவது வரது பார்க்கலாம். சொல்றேன் நான் சொல்றேன், நான் விளக்க சொல்றேன்னு சொன்னேன்ல. அது தப்பான புரிதல், அரசியல் புரிதல் கம்மியா இருக்கிறதுனால அப்படி யோசிக்கிறீங்க. சரியா? இன்னைக்கு எங்கேயுமே இங்க தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுகன்ற கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் இன்னொரு கட்சி வளரவே வளராது. திமுக அதிமுகன்ற கட்சி வீக்கான மட்டும் தான் வளரும். இப்ப பிஜேபி வளர்ந்துச்சுன்னா 2026 வந்து கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்ற கண்டிஷன் வந்தா மட்டும்தான் உங்களுக்கான ரோல் பெருசா இருக்கும். ஏன் இன்னைக்கு பாமக 10 சீட்டு கிடைக்குது? உங்களுக்கு 10 சீட்டு. இதே வந்து திமுக கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இருந்துச்சா பாமக எவ்வளவு சீட்டு கிடைச்சிருக்கும்? 2, 3, 4 கிடைச்சிருக்கும். ஆமா, அதான் நடந்திருக்கும். இப்ப பீகார்ல 3 கட்சி இருக்கு. 3 கட்சி இல்லாம 2 கட்சி, காங்கிரஸ் ஒண்ணு, இது லல்லு பிரசாத் கட்சி ஒண்ணு, பிஜேபி ஒண்ணு இருந்துச்சுன்னா இவருக்கு என்ன வேலை இருக்கு நிதிஷ்க்கு அங்க? அது கிடையாது. நீங்க வந்தோடனே 26 நீங்க 117 எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. அப்ப கூட்டணி ஆட்சி தான் வந்தா மட்டும்தான் உங்களால அரசியல்ல நிக்க முடியும். ஆனா அதை புரிஞ்சுக்காம சரி ஓகே இந்த எலெக்ஷன்ல நீங்க வந்து திமுக வேலையை பாருங்க, 40க்கு 40 திமுக ஜெயிச்சிட்டோம், உங்களுக்கு என்ன ரோல் இருக்கும் 26 எப்படியுமே திமுக 37 36 ஜெயிக்க தானே போறாங்க. அப்படி பார்த்தா கூட அப்படி ஒண்ணும் அவங்க கம்மியா போயிடுவாங்க. எப்படி அவங்க இருக்கதானே போறாங்க. அது ஓகே, அதுதாங்க நானும் சொல்றேன். அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன திமுக இருக்கு, உங்களுக்கு என்ன ரோல் இருக்கும்? இப்ப இந்த கட்சியெல்லாம் வீக்கானா மட்டும் தானே உங்களுக்கு ரோலு. உங்களுக்கு அதாவது எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு? காங்கிரஸ் வீக்காகுது, திமுக வீக்காகுது, அந்த இடத்துல வராரு. 3வது கட்சியா தான் வராரு. 3வது கட்சியா வந்தா சிஎம் வராரு அவரு. ஆனா உங்களுக்கு என்னன்னா ஐயோ திமுக வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாது, அவங்க நாங்க 3வது இடத்துக்கு தானே போட்டி போடுறோம். 3வது இடத்துக்கு போட்டி போட்டா தாராளம் போடுங்க, சீமானண்ண மாதிரி போட்டுட்டு இருங்க, அவ்வளவுதான். சீமானண்ண பிரச்சாரம் பண்றாருல அந்த மாதிரி போட்டுட்டே இருங்க. அவர் 7%, நீங்க ஒரு 10% போட்டு போடுங்க. யார் வேணாம் உங்களை ஒண்ணு கிடையாது ப்ரோ. விஜயோட கிடையாது. அது தெரிஞ்சுதான் அது தெரிஞ்சுதான் விஜயே வந்து இந்த எலெக்ஷன்ல இருந்து ஒதுங்கி நிக்கிறாரு. அது தெரிஞ்சுதான் விஜயே வந்து அதுதாங்க நானும் சொல்றேன். இந்த எலெக்ஷன்ல வந்து ஏன் விஜய் ஒதுங்கி நிக்கிறாருன்னா இவங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டு முடிவுக்கு வருவாங்க. நாளைக்கு இவங்க 100 எம்எல்ஏ, இவங்க ஒரு 50 எம்எல்ஏ, இவங்க ஒரு 30 எம்எல்ஏ வருவாங்க. அந்த இடத்துல நம்ம போனா நமக்கான ஓட் பேங்க் இருக்கும். நம்ம ஒரு 30-40 எம்எல்ஏ ஜெயிச்சா கூட நம்ம ஒரு பெரிய ஃபோர்ஸா வளருவோம் அப்படின்றதான் பண்ணணும். அதை விட்டுட்டு 40க்கு 40 திமுக ஜெயிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னா திமுக ஜெயிச்சிரும். 26 திமுக ஜெயிச்சிரும். நீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. யார் வேணும்னா அவங்க ஏதாவது ஃபீல் பண்ண போறாங்களா? இது இந்த எலெக்ஷன்ல வந்து அண்ணாமலை ஜெயிக்கலன்னா மோடி பிஎம் ஆகாம போயிடுவாரா? ப்ரோ இல்ல 40 திமுக ஜெயிக்கட்டும்னு யாரு ப்ரோ சொல்றா? அப்படித்தானங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இவங்க ட்விட்டர்ல ஒரு 1000 பேர் பேசுறத வச்சு நீங்க சொல்லாதீங்க ப்ரோ. 1000 பேர் அப்புறம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறாங்க திமுகவை. ஏங்க அவர் கேட்ட கேள்விதாங்க பதில் சொல்றேன். அவர் என்ன கேட்டாரு, 3வது ஒரு கட்சி வளர்ந்துட்டாதாங்க பிரச்சனைன்னு பேசுறாருல. கட்சி வளர்ந்ததாங்க உங்களுக்கு ஆப்ஷனே இருக்குங்க. இல்ல ப்ரோ, 3வது ஒரு கட்சி வளர்ந்தாதான் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது இருக்கு. பிஜேபி இந்த நிலைமையிலேயே பிஜேபி கண்டினியூ இல்ல. நான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன். உடனே நீங்க வந்துட்டு நீ டிஎம்கே சொம்பு அப்படின்னு வந்துடாதீங்க என்கிட்ட. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி யோசிக்கலாம்னா, இப்போ டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்த இந்த எலெக்ஷன்ல எம்பி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவங்க எந்த கூட்டணியும் இல்ல ஏடிஎம்கே. அதனால அவங்களுக்கு ஓட்டு போகாம இருக்கலாம். ஆனா வந்து அவங்களுக்கான கோர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வந்துட்டு அடுத்த 2026 கண்டிப்பா ஓட்டு போட தான் போறாங்க. அவங்க வந்து ஜெயிக்கிறாங்களோ தோக்கலையோ செகண்ட் பிளேஸாவது வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே வந்தாலும் சரி வளர்ந்தாலும் சரி. அதெல்லாம் உங்க கற்பனை. ஆனா பிஜேபி வரக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறது வந்து சரிதான்றேனா. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து 3வது ஒருத்தவங்க வரக்கூடாது. சென்ட்ரல் அங்க இருக்கவங்க கொஞ்சம் வளர்ந்தா பெருசா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே அவங்க வளராம நினைக்கிறது தானே. அதெல்லாம் உங்க கற்பனை. சரியா? கற்பனை.
அந்த மாதிரிலாம். சரி ஓகே. இல்ல என்ன ஃபியூச்சர் இருக்கும் சரி ஓகே. பிஜேபி நாசமா போயிட்டு நானே கேட்கிறேன், பிஜேபி நாசமா போயிட்டோம், திரும்ப நோட்டா கீழே போயிட்டோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. சரியா? 2024 திமுக vs அதிமுக. உங்களுக்கு என்ன ரோல் இருக்கு? இததான் அவர் பிளான் பண்ணிட்டு முன்னாடில இருந்து வந்திருப்பாரு. நான் கேக்குறது அண்ணாமலை தோத்துட்டாரு. வருஷமா இவங்க 2 பேரும் தான் அதுதாங்க நானும் கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. ரேட்டிங்கா புது நீங்க தடுத்துட்டீங்க, அணகரிட்டீங்க, நிறுத்திட்டீங்க. அண்ணாமலை தோத்துட்டாரு, பிஜேபி ஒண்ணு எல்லாம் போச்சு. ஓகே, உங்களுக்கு என்ன ரோல் இருக்கு? 26 முயற்சி அவங்க பண்றாங்க, அவங்க கட்சியில இருந்து முயற்சியை பண்றாங்க. ஓகே, அண்ணாமலையோ பிஜேபியோ யாரும் ஜெயிக்க வேணாம், நம்ம சைடு நம்ம என்னென்ன பண்ணுவோமோ சோசியல் மீடியால பண்ணுவோம். நான் கேக்குற கேள்வி ஏதாவது புரியுதா இல்ல உங்களுக்கு? பிஜேபி தோத்துருச்சு, அண்ணாமலை தோத்துட்டாரு, பிஜேபி நோட்டா கீழே போயிடுச்சு, 0. பிஜேபி திரும்ப வந்து 1% 2% கட்சியா மாறிடுச்சு. ஓகே, 26ல திரும்ப அதிமுக திமுக. உங்களுக்கு என்ன ரோல்? ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் பதிலா உங்களுக்கு சேம் ஆக்கிடுவாங்களா? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இல்ல வந்து எடப்பாடி உங்களுக்கு சேம் போஸ்டிங் கொடுத்துருவாரா? இல்ல முதல் எலெக்ஷன்ல 10% ப்ரோ, நீங்க ஏதாவது டிவிகே இல்லன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க விஜய் ஃபேன் இல்லன்னு சொல்றீங்க. இல்லங்க, உங்களுக்கு என்ன ரோல் இருக்கும்? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு என்ன ரோல் இருக்குங்க? மூணாவது ஆளுங்கட்சி வைங்க. அதுதான் நானும் சொல்றேன். இருங்க, அதை புரிஞ்சுக்கவும் இல்ல, அது உங்களால புரிஞ்சுக்க முடியல. அது உங்களால இருங்க, அது உங்களால புரிஞ்சுக்க முடியல. இங்க அது புரிஞ்சுக்காம தான் பேசிட்டு ப்ரோ. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுட்டு அதை சொல்றேன் ப்ரோ. அவர் சொன்னாரு அது உங்களால முயலுக்கு குறி வைக்காதீங்க, யானைக்கு குறி வைங்கன்னு சொன்னாரு. நம்ம என்னன்னா அதுக்குதான் நாங்க குறி வைக்கிறோமே தவிர நாங்க முயலுக்கு எல்லாம் குறி அப்புறம் என்ன பிரியாணி பேச முடியும்? தம்பி உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியல. ஒண்ணு புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஜெயிச்சதே வந்து 3 கட்சி டிவைட் ஆனதுனாலதான் எம்ஜிஆர் அந்த ஜெயிச்சாரு. ஓகேவா? ஒருவேளை இப்ப பிஜேபி நீங்க தடுக்கவும் முடியாது. நான் சொல்லிடுறேன், பிராக்டிகலா சொல்றேன். இவங்களால தடுக்க முடியாது. நீங்க என்னதான் முக்கினாலும் தடுக்க முடியாது பிஜேபியோட வளர்ச்சியை. ஏன்னா அவங்க சென்ட்ரல் ஆளுங்கட்சியா இருக்க போறாங்க அப்படின் போது அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களோட வளர்ச்சி தடுக்கவே முடியாது. அது நீங்க சும்மா ஏதாவது முக்கலாம், அது நடக்காது. ஆனா இல்ல ஸ்டேட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து கூட்டணி ஆட்சி இல்லாம திமுக வந்து 117 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களை அசைக்க முடியாது. அதுக்கு கீழே டிஎம்கே வரணும். ஒரு 70 80 டிஎம்கே, 30 40 ஏடிஎம்கே, 20 30 பிஜேபி, பாமக ஒரு 10, இந்த மாதிரிலாம் வரும்போது விஜய் வந்து 30 எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அவருக்கு பெரிய ரோல் இருக்கும் 26ல. புரியுதா உங்களுக்கு? அதை விட்டுட்டு சும்மா 40 கொடுத்துரு திமுகக்கு, அதுக்கப்புறம் அவங்க ஈஸியா வந்துருவாங்க 26ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? 5% ஓட்டு, 10% ஓட்டு, 15% கொடுக்க சொன்னோம். பிஜேபி வளர்ந்தா மட்டும்தாங்க உங்களுக்கு ரோல் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ப்ரோ, உங்க கட்சியே பிஜேபி வளர்னா கூட அந்த ஓட்ட விஜய், அந்த பர்சன்டேஜ் விஜய் எடுக்கணும். 2019ல நீங்க அதை தடுக்க முடியாதுங்க, பிராக்டிகலா தடுக்க முடியாதுங்க. ஏங்க அவங்க ஆளுங்கட்சிங்க, அவங்க சென்டர்ல அவங்க சென்டர்ல ஆளுங்கட்சி, அது தடுக்க முடியாது. ஓகேவா? இங்க வந்து கூட்டணி ஆட்சி கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரோல் இருக்கும். வாய்ப்பே இல்ல. இந்த தடவை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அது வேற டவுட். அது வேற உங்களுக்கு டவுட் இருக்கு. ஏதோ பிஜேபி சொல்லுங்களா? தெரியுது ப்ரோ, டவுட் இருக்கா? என்னன்னு தெரியுது. நான் அவங்க கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு வர ஆரம்பிச்சா மட்டும்தாங்க தமிழ்நாட்டுல வந்து இன்னொரு கட்சிக்கு வேல்யூ இருக்கு. அது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்படி இல்ல கார்த்தி, எம்பி எலெக்ஷன் இருக்கும்போது போட்டாதான் நீ வந்து ஒரு வேல்யூபிளான ஆளு. இல்லன்னா நீ வந்து ஒரு 3வது ஒரு ஆளா தனியா கத்திட்டு இருக்க வேண்டியதான். எனக்கு ஒரு நாடு வேணும், எனக்கு ஒரு தேசம். விஜயகாந்த் தன்னோட பெர்சன்டேஜ் காட்டணும்னா ப்ரோ அந்த மக்கள் நல கூட்டணி வந்து அது ஜெயிச்சது தோத்தது வேற விஷயம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா விஜய் தன்னோட இருப்ப ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா வேற எலெக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி வருவாங்க ப்ரோ. அவர் என்ன பண்றாருன்னு பாத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வாய்ப்பு இருக்கே. அவர் அதுக்கப்புறம் பண்றது பொறுத்தா இருக்கு. 2026ல வந்துட்டு அவர் ஒரு பெர்சன்டேஜ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி அரசியல் பண்றாங்க பொறுத்தான் கூட்டணி. அப்படியான அரசியல் நீங்க யோசிச்சீங்கன்னா அப்படியே இருந்து ஏங்க பிஜேபி அந்த அரசியல் யோசிக்கீங்க. பிஜேபி அந்த அரசியல் யோசிக்கல. சரியா? பிஜேபின்ற கட்சி ஒண்ணுமே இல்லாத கட்சியாவது இருந்துச்சு. அவங்களே அது யோசிக்கல. அவங்க தலைமையில கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்றாங்க.
நீங்க அதை பத்தியும் யோசிக்காம உங்க பெருதிலும் அவரு வேற ஸ்டேஜ் சொல்லுவாரு, பெருதிலும் பெருது கேள்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க வந்து இந்த வந்து விஜயகாந்த் மாதிரி 8%, 9%, அதுக்கப்புறம் நாங்க 2031 பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பேசிக்கான அரசியலே புரியல. ஒருவேளை 2026 இதுதான் உண்மை. ஏன் எதிர்க்க வேண்டியதானே அவரு? தெரியல, அது டிஎம்கே வீக் ஆனாதாங்க விஜய்க்கு வேல்யூ இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே வீக் ஆனாதாங்க விஜய்க்கு வேல்யூ இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த பேசிக் அதுதான் ஒரே பாயிண்ட். வீக் பண்ணுவார் ப்ரோ. விஜய் வந்து ஒரு கட்சியை வீக் பண்ணிக்குவாரு ப்ரோ. அவர் அரசியல் பண்ணிட்டு யார பண்ணுவாரு சொல்லுங்க. 26 எலெக்ஷன் நடக்குது. 26ல அவருக்கு ஓட்டு பிரியும் ப்ரோ. 2 கட்சியிலுமே ஓட்டு. ஆல்ரெடி ஒரு கட்சி பிஜேபி வீக் பண்ணா, ஒரு கட்சி பிஜேபி வீக் பண்ணா உங்களுக்கு பிளஸ் தானங்க. வீக் பண்ணாதுன்னு தான் ப்ரோ சொல்றேன். அது எப்படி ப்ரோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கேவே ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவீங்களா என்ன? இந்த தடவை ஜெயிச்சிட்டீங்கன்னா ஆக்குறாங்களோ ஆக்கலையோ, ஆக்கினா உங்களுக்கு பிளஸ்ஸா இல்லையா? ஆக்குனா பிளஸ் ஆக்கிடுவீங்களா? நீங்க ஏன் துடிக்கிறீங்க ஏடிஎம்கேக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுதாங்க பிரச்சனையே டிவிகே காரங்க கிட்ட. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஆக்குறாங்கன்னா அவங்க ஆக்கணும். இதுதான் பிரச்சனை. நீங்க ஏன் டிவிகே காரங்கன்றீங்க? அவர் டிவிகே கிடையாது. அவரு இவ்வளவு நேரம் விஜய் ஃபேன் பேசிட்டு அப்படி பிராண்ட் பண்ணாத. ஒரு அஜித் ஃபேன், ஓகேவா? அஜித் ஃபேன் பாருங்க. அஜித் ஃபேன் நான் ஃபேன் நாம இது பண்றது இல்ல. நல்லா சப்போர்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன். அது அவங்க பண்றது சரின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வால சப்போர்ட் பண்ணனும் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் விஜய் ஃபேன் மாதிரி பேசிட்டு இல்ல விஜய் ஃபேன் ராபின்சன் அவர் மாதிரி இல்ல. நல்ல அஜித் ஃபேன். என் ஃபேஸ் பேர் தான் வச்சிருக்கேன். நம்மளுக்கு பொய் சொல்றதுல ஒண்ணும் இல்ல ப்ரோ. விஜய் ஃபேனா இந்த இடத்துல இது சரின்னு பட்டுச்சு. இல்ல விஜய் ஃபேனா அஜித் ஃபேனா? அஜித் ஃபேன் ப்ரோ. ஏற்கனவே உங்கள்ட்ட பேசியிருக்கேன். அப்புறம் இவ்வளவு நேரம் அரசியல் பத்தி ஏற்கனவே நேர்மையான அஜித் ஃபேன் ப்ரோ. அப்போ வந்து அது அகைன்ஸ்டா போட்டுச்சு. விஜய்க்கு அகைன்ஸ்டா பாயிண்ட் வச்சிருக்கேன். பாயிண்ட் வச்சிருக்கேன். இவர் வந்து சினிமா டிக்கெட்டே அவங்க இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அகைன்ஸ்டா ஆல்ரெடி பேசியிருக்கேன். இப்போ இந்த விஷயத்துல அவங்களுக்கு ஃபேவரா பேசணும்னு தோணுச்சு, பேசுறேன். அவ்வளவுதான். நம்மளுக்கு சைடு எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ரெகுலரா ஸ்பேஸ் கேக்குறேன். பேசக்கூடாது. 2026ல தான் பேசணும்னு சொன்னீங்க. அதுக்கு சப்போர்ட்டா ஒரு பாயிண்ட் நான் பேச வந்தேன். அவ்வளவுதான். இல்ல அது ஓகேங்க. உங்க தப்பான புரிதல். நிறைய பேர் அந்த மாதிரி தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஓகேவா? பிஜேபி வளர்ந்தா விஜய்க்கு தாங்க பிளஸ். இங்க ஒரு கட்சி வீக் ஆனிச்சுன்னா ஏடிஎம்கே வீக் ஆனாலோ திமுக வீக் ஆனாலோ, 2 கட்சி திமுக வீக் ஆறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. 26 வரைக்கும் அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. ஓகேவா? இப்பயே கூட 30 எம்பின்றது அவங்க ஜெயிச்சிருவாங்க ஈஸியா. திமுக வீக் ஆறதுக்கான இப்போதைக்கு அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை திமுக வீக் ஆறதுக்கு. ஆனா ஏடிஎம்கே வீக் ஆறதுக்கு தலைமை இல்லாத இடம் வந்துட்டு ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான் வீக்கா இருக்கு இப்போ, ஸ்ட்ராங்கான தலைமை இல்லாம. சோ அதனாலதான் நான் அதை சொன்னேன். வீக் பண்ணா நீங்க அதை தான் வீக் பண்ணணும், பண்ணிருக்கீங்களா? அதுதான் சொன்னேன். டிஎம்கே நான் சொல்லலங்கிறதுனால டிஎம்கே அதுவுமே அசம்பிளி எலெக்ஷன்ல பண்ண முடியாது. அதுவுமே அசம்பிளி எலெக்ஷன்ல பண்ண முடியாது. பண்ண முடியாது. அதனாலதான் நான் வந்து தேர்ட் ஆப்போனன்ட் வந்துருவீங்கன்னு சொன்னேன். வந்துருவீங்க, இப்ப ஜெயிக்க தான் போறீங்கன்னு தெரியுது. ஆனால இவங்க பண்றது இது வரக்கூடாதுன்னு பண்ணலாம் அப்படிங்கிறதுதான் நான் சொல்றேன். பண்றதுக்கு பண்ணலாம், நீ பண்றது சரிதான், அது ஸ்ட்ராட்டஜி தானே அப்படின்னு நான் பேச வந்தேன். நான் அவங்க பண்றாங்க கண்டிப்பா பண்றாங்கன்னு வந்து வச்சிருக்கீங்க. அதாவது என்னன்னா 2 கட்சி தான், அதுவும் திராவிட கட்சி தான். இப்ப வந்து 3வது மாற்றா இங்க வரும்போது இவங்க வின் பண்ணா உங்களுக்குமே அது வந்து எப்படின்னா இன்னொரு மாற்றும் வரலான்றதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கும். இல்ல இப்ப பிஜேபி அடிச்சு இன்கேஸ் அது நடக்காது, இன்கேஸ் பிஜேபி வின் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் அந்த நேரட்டிவ் இன்னும் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த 2 கட்சி தான் இருக்கும். அப்ப இன்னுமே உங்களுக்கு கஷ்டமா போயிரும். புரியுதா? சொல்றது சரிதான் ப்ரோ. நான் இந்த விஷயத்துல அந்த விஷயத்த நான் ஃபுல்லா எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ. விஜயகாந்த் இந்த விஷயத்துல நான் பெட்டரா தான் நினைக்கிறேன். அவர் வந்து உடம்பு வந்து சரியாக இல்லைன்னா அவர் வந்து இதான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த மாத்துறதுக்கே சான்ஸ் இருந்திருக்குன்னா நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இதே ஸ்பேஸ்ல. விஜயகாந்தும் எதிர்கட்சி தலைவர் வந்திருக்காருல. ஏங்க நீ ஒண்ணு சதீஷ் இந்த பேசிக்கா அந்த எனக்கு தெரிஞ்ச ஹரிஷுக்கு இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு அது புரியாதுன்னு நினைக்கிறேன். திமுக அதிமுகன்ற கட்சி வந்து ஒரு 50 வருஷமா பெருசா வந்து
அவங்க வந்து ஆலமரம் மாதிரி கிளையெல்லாம் பரப்பி சின்ன சின்ன கிராமம் வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்கள வந்து அவங்கள தடுக்காம அவங்கள வந்து அவங்க அந்த அந்த மரத்தை வந்து சாய்க்காம எந்த கட்சியுமே இங்க வளர முடியாது. அது விஜயா இருக்கட்டும், நாளைக்கு சிவகார்த்திகனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கவினா இருக்கட்டும், இல்ல தனுஷா இருக்கட்டும், யார் வந்தாலும் அதை பண்ண முடியாது. யார் வந்தாலும் சொல்றேன், இந்த 50 வருஷம் கழிச்சு ஒரு ஆக்டர் வந்து வந்தாலும் மாற்ற முடியாது. ஓகேவா? அந்த ஆலமரத்தை பிரேக் பண்ணணும். அதை பண்ணா யார் பண்ணாலுமே வரவங்களுக்கு பெனிஃபிட் தான், அடுத்த வரவனுக்கு பெனிஃபிட் தான், அடுத்த வரவனுக்கு பெனிஃபிட் தான். இதுதான் இங்க லாஜிக். ஓகேவா? திரும்ப 40 தொகுதி திமுக ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுல எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. 2026ல நடக்க போற எலெக்ஷன் வந்து திரும்ப அதிமுக திமுக தான் நடக்க போகுது. அதுல எடப்பாடியா இல்ல ஸ்டாலின் நடக்க போகுது. அதுல எடப்பாடி தோப்பாரு, திரும்ப திமுக ஜெயிக்கும். இப்படித்தான் இருக்கும். நீங்க வந்தா 10% ஓட்டு வாங்கலாம், 15% ஓட்டு வாங்கலாம், எல்லாமே ஓட்டு வாங்கலாமே தவிர அந்த ஓட்டுமே பிரியுமே தவிர இன்னொரு ஆப்போசிட் கட்சி ஜெயிக்காது. திரும்ப திமுக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இந்த ரெண்டு கட்சி இல்லாம ஒரு கட்சி மாறினா மட்டும்தான் என்ன நடக்கும்னா, இந்த கட்சி வந்து 70 எம்எல்ஏ, இந்த கட்சி 30 எம்எல்ஏ, இந்த கட்சி 20 எம்எல்ஏன்னு பிரிஞ்சா மட்டும்தான் நீங்க 117 எம்எல்ஏ ஜெயிக்கவே முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. 2 வருஷம் கழிச்சு நீங்க கட்சி ஆரம்பிச்சு 117 எம்எல்ஏ ஜெயிக்கவே முடியாது. அது எம்ஜிஆருடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவரே வந்து மும்முனை போட்டில் தான் ஜெயிச்சாரு. 33% ஓட்டம் வாங்கி தான் ஜெயிச்சாரு அவரு. அது பண்ணவே முடியாது. அப்போ நீங்க வந்து 30 எம்எல்ஏ, 40 எம்எல்ஏ, 50 எம்எல்ஏ ஏதோ ஒன்று நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய ரோல் இருக்கும். உங்க தலைமையில் ஒரு ஆட்சி அமையலாம், இல்லையா கூட்டணி ஆட்சி அமையலாம், நீங்க டெபுட்டி சிஎம் ஆகலாம், இல்லை நீங்க வந்து சிஎம் ஆகலாம். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா உங்களை டிஎம்கேல உங்களை போய் சிஎம் ஆகணும்னா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இல்லை கனிமொழி வருவாங்க, அந்த மாதிரி வருவாங்க. ஏடிஎம்கேக்குள்ளே யாரையும் விட மாட்டாரு அவரு எடப்பாடி. அப்படியே வந்தாலும் இவங்க டிடிவி இவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. அப்போ கூட்டணி ஆட்சின்னு ஒன்று வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரோல் இருக்கு. ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க, புதுசா ஒரு கட்சி வரக்கூடாது, புதுசா ஒரு வராம ஒன்று தான் அண்ணன் சீமானை வச்சுக்கலாம். ஒன்றும் சீமான் தான் கூப்பிட்டு இருக்காரு. சீமான் ஓட்டுமே விஜய் ஓட்டுமே ஐடென்டிக்கல் ஓட்டு தாங்க, ஒரே இதுதான். சரியா? அதிமுக விஜய் அவர் ஓட்டும் நீங்க அசால்ட்டா அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. நீங்களே விஜய் அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே கிராஸ் பண்ணிடுவாரு ப்ரோ. நீங்க ரெண்டு பேரும் முன்னா வச்சு பார்க்க முடியாது. ரெண்டு பேரும் இல்லங்க, நான் சொன்ன வார்த்தை என்னன்னா ரெண்டுமே ஒரே அதாவது ஒரே வீட்டு மீன்ஸ் ஒரே மாதிரி. திமுக அதிமுக பிடிக்கலன்னு சீமாக்கு வந்து மாற்று அரசியலுக்காக ஓட்டு போறவன் எல்லாருமே விஜய்க்கு மாறுவான்னு சொல்றேன். புரியலையா உங்களுக்கு? ஒரே பர்சன்டேஜ் சொல்லுங்க, அது சொல்லுங்க. இன்னைக்கு சீமானுக்கு 7% ஓட்டு போறான்ல, ஓட்டு போடுறான். அவன் வந்து நாளைக்கு விஜய் ஒரு இல்ல அதுதாங்க சொல்றேன். இன்னைக்கு 7% சீமானுக்கு ஓட்டு இருக்குல்ல, நாளைக்கு விஜய் ஒரு மாதிரி இந்த 7ல இருந்து 3-4% வந்து அங்க போயிடுவாங்க விஜய்க்கு. ஐடென்டிக்கல் ஓட்டுனா அவரோட ஒரே ஓட்டு தான், ஒரே ஓட் பேங்க். அதாவது இங்க இருக்க 7% 30 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் விஜய்க்கு வந்துருவானுங்க. அவங்க வந்து கட்சி கொள்கை அப்படின்லாம் தாண்டி வந்து சீமான் மாற்று அரசியல் பேசுறாருன்னு இருக்காங்கல்ல, விஜய் வந்து நாளைக்கு பேசினா ஒரு 10 லட்சம் பேர் வந்துருவானுங்க இந்த பக்கம் 30 லட்சத்துல. கண்டிப்பா வருவாங்க. அதுதான் சொல்றேன், அரசியலும் பண்ண முடியாது, அந்த மாதிரி வந்துருவானுங்க. அதை தாண்டி விஜயோட ஃபேன்ஸ், விஜய்க்காக ஓட்டு அதெல்லாம் இருக்குல்ல. 117 எம்எல்ஏ ஜெயிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டஃபா இருக்கும். நீங்க 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ ஜெயிச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெரிய அதுவுமே என்னன்னா மும்முனை போட்டி 4 முனை போட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க அது ஏன் ஜெயிக்க முடியும் அப்படின்னா 4 முனை போட்டி இருந்தா ஜெயிக்க முடியுங்க. 2 பேருக்கு போட்டி இருந்தா ஜெயிக்க முடியாது. போட்டினா ஓட்டு பிரியாதா? ஓட்டு பிரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். ஓட்டு பிரிஞ்சாதாங்க நீங்க ஜெயிக்க முடியும். ஓட்டு பிரிஞ்சாதாங்க ஜெயிக்க முடியும். திமுக ஏங்க திமுக 30%, அதிமுக 30% எப்படி ஜெயிப்பீங்க நீங்க? 10% ஓட்டு என்னோட பாயிண்ட் ஒண்ணுதான் ப்ரோ. இப்போ இவங்க பேசுறது, இவங்க அப்பவே அரசியல் பேசலாங்கிறதா என்னோட பாயிண்ட். யாரும் இவங்களை பேசாதீங்க அவங்கள பேசாதீங்கன்னு சொல்றீங்களா? இவங்க இப்ப பேசுறதுக்கு பேசலாம் அப்படிங்கறத என்னோட பாயிண்ட். மத்தபடி மத்த விஷயத்துல நான் ஆர்கியூ பண்ண வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லதான் வந்தேன். அவங்க பேசலாம் 2020 வரப்ப அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இப்ப இருந்து அவங்க பேசுறது சரிதான்ற பேசதான் கத்துவாங்க ப்ரோ. அதுக்கு நாங்களா கிடைச்சோம். அதான் இதுதான் இந்த இடத்துல உங்களை அட்டாக் பண்றாங்க. ஏதோ ஒண்ணு சொன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கல்ல, நம்ம பேசுறதே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏங்க
நாளைக்கு இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பிஜேபி ஒரு 50 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, டிவிக்கு ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. அண்ணாமலை இங்க வந்து பிஜேபியோட ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் தான். நீங்க பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில் எப்படி குமாரசாமி வந்து சிஎம் ஆனாரு, பீகார்ல எப்படி நிதிஷ் வந்து சிஎம் ஆயிருக்காரு, மகாராஷ்டிராவில் வந்து ஏக்நாத் சிண்டே எப்படி சிஎம் ஆயிருக்காருன்னு பார்த்துருப்பீங்க. அதை அந்த கட்சி பண்ணும். இதே ஒருவேளை நாளைக்கு திமுக பண்ணுமா, உங்களுக்கு அதிமுக பண்ணுமா? அந்த மாதிரி சான்ஸ் இல்ல. உங்களை சிஎம் ஏத்துக்கிட்டு திமுக வந்துருமா? நீங்க அண்ணே விஜயனே நீங்க சிஎம் இருங்கண்ணே, நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிடுவாங்களா, இல்ல எடப்பாடியோ சொல்லிடுவாங்களா? ரெண்டுமே பண்ணாது. அப்புறம் என்னமோ சும்மா அந்த கட்சிக்கே முட்டை கூட ஓதுறீங்க நீங்க, சம்பந்தம் இல்லாம லாஜிக் இல்லாம. எந்த கட்சி தான் பண்ணணும் இவங்களே அடிக்கணும், எல்லாரும் பாத்துட்டே இருங்க. யாரு எல்லாரையும் தான் அடிக்கணும் ப்ரோ. இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரணம் இருக்கும் கூட அடிக்கிறாங்கன்ற பிஜேபி. அப்படிதான் நான் சொல்ல வந்தேன். கம்மியாடிங்க 2026ல மேபி சேரணும்னு சேரலாம். நீங்க வாய்ப்பே இருக்குங்க, நான் சொல்றேனே வாய்ப்பு இருக்கு. அவங்களே ஏத்துக்குவாங்க, இவங்களே ஏத்துப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க கத்திட்டே இருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த டைம்ல ஃபைட் போடுறதுக்கு சிஎம்க்கு கொஞ்சம் அவ்வளவு பேர் இல்ல, அண்ணாமலை மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் என்னைக்குமே சான்ஸே இல்ல. ராபின்சன் கார்த்தி அவரு சொல்றதையாவது ஏத்துக்கலாம், நீங்க எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க எல்லாம் சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? கார்த்தி கூட சொல்லலாம், ஏத்துக்கலாம். ஏங்க சொல்லக்கூடாது? அவரு கூட கொஞ்சம் பாயிண்டா பேசுவாரு. நீங்க டிஎம்கேன்னா டிஎம்கே அந்த அளவுக்கு சொம்பு, நீங்க எல்லாம் சொல்லாதீங்க. இருங்க, டிஎம்கே ஏடிஎம்கேல விஜய் கூட்டணி போனாலும் வேஸ்ட் தான். மிஞ்சி போனா ஒரு அவரால சிஎம் ஆக முடியுமா சொல்லுங்க? நான் உங்களை கேக்குறேன். ஏங்க தனியா தாங்க ஸ்டார்டிங்ல நிக்கணும், யாருங்க கூட்டணி தனியா நிக்கிறீங்க? 2026 ஒரே சிஎம் ஏடிஎம்கே நிப்பாங்க. சரி டிஎம்கே தனியா நிக்கிது வச்சுக்கோங்க. அப்புறம் பிஜேபியும் 3 கட்சி இருக்கு. நாம் தமிழர் இருக்கு, நான் இருக்கு. இதுல 5வது நீங்க டிவிக்கு இல்லைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க யாரோட ஒரு கூட்டணி போட்டாதானே நீங்க ஒரு டாப் 3 டாப் 2ல வர முடியும். தேடி வர அளவுக்கு நம்மள வந்து ப்ரூவ் பண்ணாதான் இல்ல சதீஷ். இப்ப நீங்க இப்பயும் நிக்கல. இப்ப எக்ஸாம்பிள் 2019ல டிஎம்கே லீடிங்ல வந்துச்சு. அப்பயே நீங்க சொல்லாதீங்க. ராபின்சன் அவர் வந்து டிவிகே வந்து எம்என்எம் மாதிரி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். அப்பெல்லாம் சிஎம் ஆயிருவேன் அவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. எம்என் நம்ம நீங்க எதுலயும் இது பண்ணாங்க, ஒரு பொலிட்டிக்கல் அவருக்கு சொல்லுங்க. தனித்து நிக்கிறாங்க, ஒரு நிமிஷம் தனித்து நிக்கிறேங்க. ஹங் அசம்பிளி வருது. அப்ப யார் கூட கூட்டணி வச்சாதானே ஆட்சி அமைக்க முடியும். அதான் வைக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது நீங்க சொல்றது ஆஃப்டர் எலெக்ஷன் சொல்றீங்க, அப்படிதானே சொல்றீங்க? ஹங் அசம்பிளி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல அதுதான் அது ஒண்ணாத மேஜர் பாலிசி. அப்புறம் அதை பாத்துக்கலாம். அத பேசி அப்புறம் தான் ப்ரோ முடிவு பண்ணணும். அதை இப்ப பேசி என்ன பண்றது? ஒரு நீங்க சொல்ற பாசிபிலிட்டி எல்லாம் அந்த மாதிரி அமைஞ்சதுன்னு அதெல்லாம் பண்ணணும். ஸ்டார்டிங்ல நடக்கவே நடக்காதது அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? மத்த ஸ்டேட்ல எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. அதனாலதான் சொல்றோம். இல்ல அதான் நடக்கிறப்பதான் ப்ரோ பண்ணணும். நீங்க சொல்ற விஷயத்த அதை நம்ம இப்பவே அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. நடந்தா அதை முதல்ல வந்து அவங்க இண்டிவிஜுவலா ஃபேஸ் பண்ணணும். ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுக்கணும். அந்த மாதிரி மட்டும் சொல்லுங்க. இப்ப 2026ல டிஎம்கே வேண்டாம், நான் ஏடிஎம்கே போடுறேன். சரி ஓகே. சரி ஏடிஎம்கே வேண்டாம், நான் பிஜேபி போடுறேன். அதுவும் யாருமே தேவையில்ல, நாம் தமிழர் போடுறேன். இது யாருமே வேண்டான்னு டிவிக்கு போடுறதுக்கு என்ன காரணம் கொண்டு வருவீங்க? அப்ப நீங்க நான் டிவிக்கு இல்ல ப்ரோ, நான் அந்த ஒரு விஷயத்த பாயிண்டா சொல்ல வந்தேன். டிவிக்கு நீங்க இது பண்ணாதீங்க. என்கிட்ட இந்த பதில் கேட்காதீங்க. நீங்க பேட்டில் அவங்களுக்கு இன்னும் யாருக்கு ப்ரோ நான் டிவிக்கு அவர் அஜித் ஃபேன். விஜய் அவரை போய் அட்டாக் பண்ணா ஒரு
விஜய் வந்து ப்ராப்பரா சில விஷயத்த சொன்னா உடனே அதெல்லாம் நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் அவங்களுக்கே பதில் கிடைக்கும். இப்ப அவங்களுக்கே பதில் இருக்காது நீங்க கேட்டீங்கன்னா. இதெல்லாம் வளைச்சு வளைச்சு கேட்டு சும்மா தான் நீங்க அவங்கள ஏதாவது டமி பண்ணணும் அப்படின்னு வச்சு நீங்க கேட்கலாமே தவிர நீங்க கேட்டு இதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. இப்பவே கேட்டு அவங்க டமி பண்ணணும்னு நினைக்கலாம். அதெல்லாம் நீங்க பண்ண முடியும். அவங்கள்ட்ட பதில் இருக்காது. விஜய் பேசினாதான் பதில் இருக்கும். அது எப்படி சதீஷ்? அவங்க வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பண்ணா அது பண்ணலாம். இப்ப ராபின்சன் மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டு டமி பண்ணணும்னு நினைச்சா அது பண்ணக்கூடாதா? ஏங்க நீங்க எல்லாம் இத்தனை வருஷமா கட்சி ஆரம்பிச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பதில் சொல்லலாம். அவங்கள்ட்ட வந்துட்டு விஜய் வந்துட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் ப்ராப்பரா எந்த விஷயம் சொல்லல. அவங்க சைடுல இருந்து கேட்கலாம், நீங்க சைடுல இருந்து கேட்க கூடாது திருப்பியும். அப்படிதானே? இது என்ன லாஜிக்கா இருக்கு? சந்தோஷப்பட்டுக்கலாம். அவ்வளவுதான் முடியும். டிஎம்கே கொள்கை என்னன்னு சொல்லிட்டேன். டிவிகே பத்தி எல்லாம் வந்து ஜூன் 4 அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சொன்னேன். இப்ப குழப்பமா தான் இருக்கும் உங்களுக்கு, எல்லாமே குழப்பமா இருக்கும். ஓகே ஓகே, அந்த ஒரு பாயிண்ட் தான் ப்ரோ சொல்ல வந்தேன். ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொரு கார்த்திக், நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி நான் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் பிஜேபி மெம்பர் ப்ரோ. 2011 எண்டு ப்ரோ. 12-11 எண்டுல நான் பிஜேபி மெம்பர் ப்ரோ. அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிறதுக்கு முன்னாடியே. அதுவே தெரியாம ராபின்சன் ப்ரோ இவ்வளவு நேரமா இவரை போட்டு அடிச்சிட்டு எனக்கு புரியல. ரொம்ப நேரமா டிவிக்கு சப்போர்ட் பண்றீங்க, அஜித் பண்றீங்க. அவர் சப்போர்ட் பண்ணல ப்ரோ, ராபின்சன் ப்ரோ தான் ஒரு அட்டாக் ப்ரோ. பிஜேபி பத்தி பேசுறீங்க, அப்புறம் கடைசியா மோடிக்கு முன்னாடி மெம்பர் இருக்கீங்க. என்ன பிஜேபி அகைன்ஸ்ட்னால டிவிக்கேன்னு சொல்லி அடிச்சீங்களே. அந்த அந்த டைம்ல வந்துட்டு காங்கிரஸ் ரொம்ப மோசமா இருந்ததா, பிடிக்கவே இல்லை. அந்த டைம்ல பிஜேபில போய் ஜாயின் பண்ணேன். ரொம்ப பிடிச்சது. ஊர்ல அதான் ரொம்ப கம்மி. எங்க ஊர்ல ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்கன்னு பாருங்க. எந்த விஷயமா வந்து எனக்கு தான் போன் அடிப்பாங்கன்னு பாத்துங்க. டிஸ்ட்ரிக்ட்லயே அந்த அளவுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி. ஐயோ கார்த்திக், ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. அந்த டைம் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்தேன் ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கா எல்லா மீட்டிங் எல்லாத்துக்குமே கமலாலயம், மதுரையில மீட்டிங் நினைக்கிறேன். நிதின் கட்கரி, சுஷ்மா ஸ்வராஜ் எல்லாம் வந்திருந்தாங்க மதுரையில ஒரு மீட்டிங். அதுக்கெல்லாம் எங்க ஊர் சார்பா ஆளுங்க எல்லாம் கூட்டு போயிருந்தானே பாத்துக்கோங்க. எனக்கு ஏடிஎம்கேல இருந்து அந்த டைம்ல எல்லாம் பயங்கர இது வரும். உங்க பையன் இந்த மாதிரி இந்த கட்சியில போய் நிக்கிறான் அப்படி இப்படின்லாம். அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன், அந்த விஜயகாந்த் அவங்க எல்லாம் கூட்டணி நினைக்கிறேன் அந்த எலெக்ஷன். எங்க ஊர்ல அவங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கூட அந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டேன். சரி, அதுக்கப்புறம் அப்பதான் வந்துட்டு அந்த மோடி ஜெயிக்கிறாரு. அந்த டைம் அது கண்டினியூ பண்ண முடியல, ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்துட்டு அப்படியே ஃபாரின் விட்டேன். சோ இது அதுக்கப்புறம் நான் அதுல கண்டினியூ பண்ணல ப்ரோ. 2014 காரியகர்த்தாவா இருந்து வேலை பார்த்திருக்கீங்க அதுதானே? ஆமா ப்ரோ, அந்த எலெக்ஷன்ல எல்லாம் பார்த்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்சி இதெல்லாம் இருக்க முடியல, ஊர்ல இல்ல பெருசா. ஸோ அதெல்லாம் பார்க்கல. நான் அதான் சொல்றேன், இப்போ இங்க சப்போர்ட் பண்ண தோணுது, அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம எங்கேயும் அப்படியே இப்படி இந்த கொத்தடிமை கிடையாதுல்ல, நம்ம அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல நம்மளுக்கு ஏறிடாதுல்ல. எங்க தோணுதா நம்மளுக்கு எது சரின்னு படுதா அப்பப்ப பேசிக்க வேண்டியது. இப்போ வந்து உங்களுக்கு பிஜேபி கரெக்டா அதுக்கே ராஜன் திட்டு போறீங்க. இப்ப வந்து மோடிஜி வளர்ச்சி கொண்டு அவரு கருத்து அவர் சொல்லலாம், ஒன்னே எப்படி திட்டலாம்? என்னை சொன்னது இல்லையா, என்ன எதுக்கு சொல்லணும், புரியுதா? சரி இல்ல, அப்ப இவ்வளவு தூரம் இருந்தவர் ஏன் இப்ப வந்து ஜியை வந்து சப்போர்ட் பண்ணல? பண்றீங்களா இல்லையா? இல்ல ப்ரோ, நான் ஊர்ல இல்ல, சப்போர்ட் பண்ணலாம்னு கிடையாது. இல்ல இல்ல நம்மளுக்கு என்ன எல்லாருமே கட்சியில ஹேமந்த் கட்சியில இருக்காங்களா, கார்த்திக் கட்சியில இருக்காங்களா? சப்போர்ட் ப்ரோ டெய்லி இந்த ஸ்பேஸ் கேட்டுட்டு இருக்கேன், உங்க பேசுறதெல்லாம் கேக்குறேன், பாயிண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம வந்து பேசலாம், அவ்வளவுதான். சப்போர்ட் இப்ப என்ன, இப்ப உங்களுக்கு ஏன் உங்களுக்கு பிஜேபி பிடிக்குதா பிடிக்கலையா? எனக்கு என்ன ப்ரோ, எனக்கு முன்னாடி அளவுக்கு இதுவும் இல்ல, ஹேட்டும் இல்ல. நம்மளுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே பிடிக்கல. நம்மளுக்கு எது பெட்டரா வந்தாலும் ஓகே தான். விஜய் வந்து நல்லா பேசினாலும் நம்ம ஓட்டு போடுவோம். இல்ல அண்ணாமலை இதுல ஜெயிச்சுட்டு நல்லா நம்மளுக்கு விஜய் தனியா நின்று பிஜேபியும் ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்தாங்கன்னா இப்ப யாரு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான் போடுவீங்களா? விஜய்க்கு தான் போடுவேன். வந்து எப்படி பேசுறாருன்னு இருக்குல்ல, வந்து எப்படி பேசுறாருன்னு காம்பினேஷன்லயே கேட்டுட்டு ப்ரோ. சீரியஸ்லி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ப்ரோ ஊர்ல. எல்லாரும் இந்த பார்ட்டி இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி அந்த டைம்ல முடிவு பண்ணி நான் அந்த ஓட்டு பூத் அது ஓட்டு போட போறப்போ முடிவு பண்ணி ஓட்டு போடுறவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க யார விஜய் எப்படி பேசி கவர்றாரோ பிடிச்சிருந்தா ஓட்டு போடுவேன் ப்ரோ. அப்படி கார்த்தி இப்படித்தானே நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் மைண்ட் செட் இருக்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களா என்ன? இந்த கட்சி தானே கார்த்திக் ப்ரோ? இதுக்கப்புறம் மாறிடுங்க, இந்த எலெக்ஷன்ல இருந்து மாறிடும்.
எலெக்ஷனுக்கு ஓட்டு போடலாம். நீங்க தான் ராபின்சன், காலம் ஃபுல்லா கொத்தடிமையாவோ அடிமையாவோ இருக்குன்றதுதான் இந்த எலெக்ஷன் மாறும். எது நடந்தாலும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு டிஎம்கேன்னு பூத்துக்குள்ள போய் ஓட்டு போடக்கூடாது ராபின்சன். நல்லா எந்த கட்சி பிடிக்கலையா ப்ரோ? எந்த கட்சி பிடிக்கலையா? இந்த கார்த்திக் கூட சொல்லுவாரு, நீங்க வந்து உள்ள வந்தீங்க சொல்றீங்க, பிஜேபின்னு சொல்றீங்க, கடைசியா டிவிகேக்கு தான் போடுவேன்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் டிவிகேன்னு உள்ள வந்து சொன்னா ப்ரோ கார்த்திக் ப்ரோ, நான் எப்பயாவது டிவிகேன்னு உள்ள வந்து சொன்னா? ஏங்க அவரு வந்து அரசியல் மாற்றத்துக்கு எதிர்பார்த்துட்டே இருக்காருங்க. புதுசா ஒரு கட்சி வந்தா நல்லா இருக்கும். ஒன்னே மாதிரியா சாகிற வரைக்கும் நான் கொத்தடிங்க, நான் உதயசூரன் பேசிட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு மெச்சூரா பேசுறாரு, ஒன்னே மாதிரி பேசுறாருன்னு. அவருக்கு அவ்வளவுதான் இது இருக்கு ப்ரோ, அவ்வளவுதான் மூவ்ஸ் இருக்கு ஃபைட் பண்றதுக்கு, அவ்வளவுதான் மூவ்ஸ். எப்படியும் வந்து இதுல வந்து அதிக எம்பி எடுக்க, இதுல வந்து உனக்கு என்ன பிரச்சனை? நானும் அப்படிதான். இந்த எலெக்ஷன்ல வந்து அண்ணாமலை சப்போர்ட் ஓகே, அடுத்த எலெக்ஷன் விஜய் வந்தா விஜய் சப்போர்ட் மாறுவேன். ஆனா நீ மாறுவியா? நீ சாகிற வரைக்கும் மாற போறது. அப்புறம் என்ன ஸ்டாப்? அவங்களாம் மூலையில வந்து இது பண்ற ஸ்டாப் வச்சுட்டாங்க ப்ரோ. அது வேற எங்கேயும் மாத்தி யோசிக்காது. ஒரு பக்கமா போகும். இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டா போகும் பாருங்க. நீங்களே பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் பேசிட்டான். ராபின்சன் ஓட்டு போட வருவீங்களா? நம்ம ஓட்டு வந்துரும் கன்ஃபார்மா. பாக்குறேன். ஓகே கார்த்திக் ப்ரோ, ராபின்சன் பாய், ஓட்டெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணீங்களா? ஓட்டர் லிஸ்ட்ல எல்லாம் இருக்கு வந்துருக்கு. யாருக்குங்க? ராபின்சன் கேட்டுங்க. வந்துருக்கு. ஓகே கார்த்திக் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஏதோ பாயிண்ட கேட்டதுக்கு ஓகே ப்ரோ. என்னையும் திட்டாம ஒன்னே ஒண்ணு கார்த்திக் ப்ரோ, ஒரே வருது. யாராவது பாயிண்ட் சொன்னாங்கன்னா உண்மையிலே அவங்க எந்த சைடு பேசுறாங்கனால தெரிஞ்சுட்டு இது பண்ணுங்க. முன்னாடியே அட்டாக் பண்ணிடுறீங்க. முன்னாடி டார்கெட் எல்லாம் பேசுறது அப்படித்தாங்க பேசுவாங்க, அதனால அப்படி சொன்னது. பட் நீங்க கேட்டது லாஜிக்கான கேள்விதான் கேட்டீங்க, அதுக்கு பதில் சொன்னாங்க. நான் கெஸ் பண்ணி தான் இது பண்றேன். இப்படி சொல்லிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிதான், சும்மா கெஸ் பண்ணதுதான். இருக்கலாமே அப்படின்னு அவங்க யோசிக்க சான்ஸ் இருக்குல்ல. அதுதான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம், வரோம். ஏடிஎம்கே டிஎம்கே என்னங்க பிஜேபின்னு வச்சு வச்சா 3 பேத்துக்கு கூட எப்படி சண்டை போடுறது அப்படி யோசிக்கிறாங்க. 3 பேர் சண்டை போட்டாதான் உங்களுக்கான இடமே அங்க இருக்கும் அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கல. நீங்க சொன்ன விஷயம் அது சரியா இருந்தா கூட அதை வந்து எல்லாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல. நீங்க யோசிச்சு அந்த பாயிண்ட்ல அவங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம். நான் சொன்ன விஷயமா கூட இருந்திருக்கலாம். அவங்க யோசிப்பாங்க, பொறுமையா யோசிப்பாங்க. அவங்க யோசிச்சாலும் யோசிக்கலனாலும் 3 பேர் சண்டைன்றது காலத்தின் கட்டாயம். அதை ஒண்ணும் மாற்ற முடியாது. இல்ல பிஜேபி இங்க அழியாது, ஜெயிச்சிருவார் போலதான் தோணுது. பிஜேபி இங்க அழியாது, பிஜேபி வளரும், இன்னும் வளரும். இன்னும் 2029 வரைக்கும் அவங்க ஆட்சி தான் அப்படின்றதுனால அவங்க கண்டிப்பா வளர்த்துட்டே தான் இருப்பாங்க. அது ஒண்ணும் பண்ணவும் முடியாது, தடுக்க முடியாது உங்களால. யாரு அவங்க திமுக அதிமுகலே தடுக்க முடியாது, எடப்பாடியாலே தடுக்க முடியலைங்க. நீங்க எப்படி தடுப்பீங்க? ஆமா ப்ரோ, ஆக்சுவலி சேம் தான் ப்ரோ. எல்லா ஸ்டேட்லயும் நீங்க சொன்னீங்கல்ல, காங்கிரஸ் 4 ஸ்டேட்டா தான் பிஜேபி இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடம் ஃபியூச்சர்ல தமிழ்நாடா கூட இருக்கலாம். அது அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கிறத பொறுத்து, இந்த எலெக்ஷனை பொறுத்து, அதுக்கடுத்து எப்படி ஒர்க் பண்றாங்கிறத பொறுத்து, எப்படி உள்ளுக்குள்ள இருக்க காரியகர்த்தா வெளில நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது அரசியல் இருந்து சும்மா இல்லைல்ல, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொஞ்சம் ஒன்னொன்னா கொண்டு வராங்கல்ல. இந்த ஏதோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்ப கேட்கும்போது அது எப்படிங்க எல்லா தொகுதியும் திமுக தான் அப்படின்னாங்க. இப்ப கேட்டா என்ன சொல்றானுங்க, அவங்க ஏதோ இப்ப ராமச்சந்திரன் சொல்லுவான், ஏதோ 1-2 ஜெயிச்சிருவீங்க போல இருக்கு அப்படிமா. இன்னொரு 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் மைண்ட் வருவான். அது அந்த இடத்த கொண்டு வரதே எவ்வளவு பெரிய விஷயம். இதே நாம் தமிழர் சொல்லுவாங்களா? யாரா நாம் தமிழர் தம்பி வந்து சொல்லுவாங்களா நாங்க 2 தொகுதி ஜெயிப்போம்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன கேட்டது என்ன சொல்லுவாங்க, நாங்க 15 வருஷமா கட்சி நடத்துறோம், நாங்க தனித்து போரிடுறோம், நாங்க தனித்து வேட்பாளர் நடத்துறோம், நாங்க மண்ணின் மகன் மண்ணின் மைந்தன் அப்படிலாம் பேசுவாங்க. அதுதான் பேச முடியுமே தவிர இந்த கிரவுண்ட் ஒர்க்கை பண்ண முடியாது. அதை பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க நம்பகத்தன்மை இழந்துட்டாங்க. அவங்க நம்பகத்தன்மை இழந்துகிட்டே இருக்காங்கன்ற சுத்தமா போயிடுச்சு இப்போ. ரொம்ப தம்பிங்கனாலே வித்தியாசமாயிடுச்சுல, எல்லாரும் அட்டாக் பண்றாங்க.
ஏகப்பட்ட கேள்வி கேட்டு. ப்ரோ ஆமாமா. பட் அவங்களுக்கும் ஒரு ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு உழுந்துட்டே தான் இருக்கும். அது அதான் ப்ரோ, புதுசா வரவங்க திரும்ப திரும்ப ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தெளிய தெளிய வெளில வந்துடுறாங்க, கொஞ்சம் வளர வளர. அப்படித்தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த அப்படித்தானே ஆகிட்டு இருக்காங்க, வளர்றாங்க, வெளில போயிடுறாங்க அந்த கட்சியில இருந்து. ஆமாமா. விவரம் தெரிய தெரிய சோ சின்ன பசங்க அட்ராக்ட் ஆகி போறாங்க ஒரு பேச்சுக்கு. திரும்ப கொஞ்சம் விவரம் ஆனோன்னா வெளில போயிடுறாங்க வேற கட்சிக்கோ, இல்ல உண்மையா அவனுக்கு வேற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. இல்லங்க, சோ அப்படிதான் அவர் நடந்துட்டு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். செய்யறாருங்க. அவர்தான் அவ்வளவுதான் தெரிஞ்சு இங்க ஒன்னும் தெரியாது. அதுதாங்க, அத புரிஞ்சுக்கிறதாங்க விவரம் வந்துருதுங்கிறேன். அதை எப்போ புரிஞ்சுக்கிறதோ அப்பதான் வெளில வராங்கன்றேன். அதான் விவரம்ன்றேன். சரி ராபின் சார், இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு நிலவரப்படி எத்தனை ஜெயிப்பீங்க உங்க டிஎம்கே அலையன்ஸ்? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, பை பை, குட் நைட் ப்ரோ, பை. சொல்லுங்க ராபின் சார். டிஎம்கே அலையன்ஸ் எத்தனை ஜெயிப்பீங்க? டிஎம்கே எவ்வளவு ஜெயிப்பேன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா, இல்ல பிஜேபி எவ்வளவு ஜெயிப்பேன்னு சொல்லி தெரியுமா? சரி, நீங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. சரி, எலெக்ஷன்லயே பாத்துப்போம். டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதை பொறுத்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ஒரு 3-4 ஜெயிப்பாங்க. என்னையா 3-4? சரி, அந்த 3 நாள் எங்க அது சொல்லுங்க, அது கேட்டுக்குவோம். கோயம்புத்தூர்ல எனக்கு தெரியல எப்படி ரியாலிட்டி எப்படின்னு பார்ப்போம். எலெக்ஷன் தான் சொல்ல முடியாது. மீடியா ப்ரோபகண்டா எப்படின்னு தேவையான பட் ரியாலிட்டி பார்த்தா இன்னுமே ரியாலிட்டி ஏடிஎம்கே டிஎம்கே தெரிஞ்சுதான் நம்ம வந்து பிரிஞ்சே இருப்போம், புரியுதா? அப்படி பிரிஞ்சு வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்க சேர்ந்துடாதீங்க 2026 நம்மளே உள்ளார நம்ம சண்டை போட்டுப்போம், எதுக்கு பிஜேபி அப்படின்னு இருப்பாங்க நினைக்கிறேன். அதுதான் பங்காளி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். போடுங்க என்ன இப்ப. அதே நீங்க ஏடிஎம்கேவோட பிஜேபி 2026 கூட்டணி போட தான் போறீங்க. ஆனா அதனால தான் ஏடிஎம்கே கொஞ்சம் திட்டமோல கொஞ்சம் பார்த்து திட்டம். நாங்க ஏடிஎம்கே ஓட போடுறோமா, ஏடிஎம்கே கட்சி உடைச்சு போடுறோமா தான் போட போறீங்க 2026 வெயிட் பண்ணிப்பாரு. எப்படி எடப்பாடி வந்து சாஃப்ட்டா பிஜேபி ஹேண்டில் பண்றாரு, அப்படியே ஹேண்டில் பண்ண சொல்றீங்களா? வெயிட் பண்ணி பாரியா, ஏடிஎம்கேவோட கூட்டணி போடுறோமா, ஏடிஎம்கே ஒரே போடுறோமான்னு பாருயா. கார்த்தியனே ஜோதி பிரகாஷ் வந்திருக்காரு. ஜோதி சொல்லுங்க. வணக்கம் கார்த்திங்க. வணக்கம், சொல்லுங்க. அந்த 6000 ரூபாய்ங்கிறது எப்படிங்க சொல்றது? அதான் அன்னைக்கு சொன்னேன் 6000 ரூபா நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? இல்லீங்க, அடுத்த நாள் சொல்லி இருந்தீங்களா? அடுத்த நாள் இல்ல, அன்னைக்கே சொன்னேன். நல்லா இருக்குங்க. இல்லைங்க, அதை எப்படி சொல்றதுங்க? இல்லங்க, நாங்க ஒரு மாதிரி சொல்லுவோம், அவங்க ஒரு சொன்னாங்க. அது நல்லா இருக்குன்றா உங்க ஸ்லாங். நீங்க சொல்றீங்க, எங்க ஸ்லாங் நாங்க 6000 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க, 6000 ரூபான்னு சொல்லுவோம். நீங்க 6000 ரூபா அப்படின்றீங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது உங்க ஸ்லாங் நல்லதாங்க இருக்கு. அது சார்க்கிங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன். நம்ம 6000 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு சொல்றோமே, எப்படி சொல்றது? நம்ம படிக்கிற போது எப்படி படிச்சோம் அப்படின்னா 1000 ரூபா 1000 2000 படிச்சோம். இல்ல, உங்க வட்டார வழக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. கரெக்ட்டா நேட்டிவிட்டியா இருக்கு அந்த கோயம்புத்தூர்ல தாங்க இருக்கு, நல்லா தானே இருக்கு. இல்ல இந்த கோயம்புத்தூர்காரங்க யாருங்க, எல்லாம் நம்ம ஆளுங்க, எல்லாம் நம்ம வேண்டப்பட்டவங்க. ஓகே ஓகே எல்லாம் எல்லாரும் இப்ப நமக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டீங்க. அப்புறம் என்ன, கோயம்புத்தூர்காரங்கன்னா தனி பாசமா. கண்டிப்பாங்க கார்த்திங்க. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ காமராஜர் ஆட்சியில் இருக்கிற போதுங்க, ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க. காமராஜர்லாம் பார்த்தது இல்லை நானு, சொல்லுங்க. நான் என்ன பார்த்தனுங்களா, எனக்கு 42 வயசு ஆச்சுங்க. அப்போ வந்துங்க வறட்சியா இருக்குன்னு சொல்லிட்டுங்க, பவானி சாகருங்க, மேட்டூர், இங்க ஆழியார் டேமு, பரம்பிக்குளம், அமராவதிங்க, சாத்தூர் டேமு,
மலம்புழா டேமு, முல்லை பெரியாறு அத்தனையும் கட்டினாருங்க. பசங்கள்லாம் படிக்கன்னு ஸ்கூல் எல்லாம் கட்டி கொடுத்தாரு. ஸ்கூலுக்கு பசங்க வர மாட்டேங்கிறாங்கன்னு மத்தியானம் சாப்பாடு போட்டாருங்க. இப்போ தமிழ்நாடு வளர்ந்துருக்குதுன்னா முதல் காரணம் அவரு தானுங்க. அவரும் காரணம் அதுக்கப்புறம் இல்லைங்க எம்ஜிஆர் அவருக்கு தமிழ்நாடு இல்லைங்க அவரு இல்லை அவருக்கு பெரிய கிரெடிட் இருக்கு. கரெக்டு தான். நீங்க என்ன கேட்க வரீங்க சொல்லுங்க. இல்லைங்க மற்றவங்க ரெண்டாவது வந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டு வளர்த்தி விட்டதே நாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அதனாலதான் கேட்டேன். அது எல்லா காலகட்டத்திலயும் எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்லாமலாம் இல்லையா? இல்லைங்க அவரு இருப்பட்டு பண்ணணும் மாதிரி தெரியுதுங்க, அதனாலதான் யோசிச்சுங்க. அந்த கட்சி இல்லைங்க, ஆளுங்கட்சியா இல்லைங்க. அந்த ஆளுங்கட்சியா அந்த கட்சி இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து பெரிய அளவில் கிரெடிட் கிடைச்சிருக்கும். அந்த கட்சி வந்து அப்ப 67 தோத்தது. அதுக்கப்புறம் வந்து தலையெடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷம் ஆகி போச்சு. அந்த கட்சி வந்து வளரவே இல்லை. வளர்ந்துருந்துச்சுன்னா அவங்க வந்து ப்ரொமோட்டா பண்ணியிருப்பாங்க, பெருசா செலவு வச்சிருப்பாங்க, அவருக்கு மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க, ரோடுக்கு, தெருவுக்கு, லைப்ரரிக்கு, திட்டத்துக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சிருப்பாங்க. அந்த கட்சி அதாங்க அரசியல் கட்சி ஒன்று வளரணும், அவ்வளவுதான். வளர வளர அது நடக்கும். ஆமா. அது இல்லைன்னா என்ன பண்றது? அது இல்லைன்னா என்ன வளரவே இல்லை. அதாவதுங்க வட மாநிலம் எல்லாம் வளரவே இல்லை. தமிழ்நாட்டை வளர்த்துனதே நாங்கதான் அப்படின்னு சொல்றாங்களா, அதனாலதான் கேட்டேங்க. அதுக்கு முன்னால முதல் விதை போட்டது அஸ்திவாரம் போட்டது அவரு தானே இல்லைங்க. இன்னைக்கு யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கிரெடிட் எடுத்துக்கோங்க, சரியா? யார் இருக்காங்களோ அவங்க அந்த கிரெடிட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு அவங்க இல்லை அப்படின்னா அந்த அது இதெல்லாம் அழிஞ்சிடும். இன்னும் சொல்ல போற அழிச்சிருவாங்க. இன்னும் சொல்லணும்னா இதே சமகாலத்துல இன்னொரு 20 வருஷம் 36 வருஷம் கழிச்சு, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு திராவிட கட்சியெல்லாம் இங்க வந்து ரொம்ப டைலூட் ஆயிடுச்சு. நாளைக்கு விஜய் வந்துட்டாரு, அண்ணாமலை வந்துட்டாரு, இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சி, ஆம் ஆத்மி வந்துருச்சு, ஏதோ ஒரு கட்சி வந்துருச்சுன்னா இங்க பெருசாலாம் வந்து பெரியாரெல்லாம் வந்து பெருசா முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த ரோட்டுக்கு பேர் வைக்கிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்கிறது, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு யார் ஹைலைட்டா இருக்காங்களோ அதான் பண்ணுவாங்க. அவங்க எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அதான் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் காமராஜருக்கு அப்புறம் காங்கிரஸ் இருந்திருந்தா காமராஜரை வந்து பெருசா தூக்கி பிடிச்சிருப்பாங்க. அவங்க இல்ல. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியில் வந்துங்க போன டைம் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கிற போது வந்துங்க அவரு தான் கட்டி முடிச்சுட்டாருங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. அப்புறம் டிஎம்கே ஆட்சி வந்ததுங்களா, நாங்கள் வந்து திருப்பூர் குமரன் பேருந்து நிலையம் வைக்கிறேன்னு நான் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தேங்க. ஆனால் அவங்க வச்சது வந்து கலைஞர் பேருந்து நிலையம் தான் வச்சுருந்தாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா கட்டுறதை வந்து திமுக ஆட்சியில் கட்டினாங்க. கட்டி முடிச்சது வந்து ஆட்சியில் ஜெயலலிதா ஒரு பேனர் வச்சாங்க. பேனர்ல ஒரு பெருசா ஒரு கல்வெட்டு வச்சாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணவங்க. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே ஆட்சி டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க ஒன்று வச்சாங்க. ஒரே பஸ் ஸ்டாண்டுக்கு 2 பேர் வந்து வச்சாங்க. அதெல்லாம் எல்லாம் இருக்கிறதாங்க. சட்டசபை கட்டினாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றினாங்க. எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் அந்த கட்சி வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தோம். ஆளுங்கட்சியா இல்லை, ரொம்ப நுடிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த கட்சி ஆளுங்கட்சியோ வந்து அதுதான் பண்ணும். அப்புறம் கேட்டீங்க இந்த இப்போ தாராவத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்விஆர் விசுவல்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க பழைய விசாலாட்சி தேட்டர் சிங்கிள் தேட்டர் வந்து 3 ஸ்கிரீனா பண்ணிக்கிறாங்களேங்க கார்த்திங்க. ஆமா, அது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க. இப்போ ஒன்றும் கேட்குறீங்க எஸ்விஆர் விசுவல்ஸ் எல்லாம் ரொம்ப இல்லைங்க, அது ரொம்ப நாள் ஆச்சுங்க கார்த்திங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டையில் 5 தேட்டர் இருந்ததுங்க, இப்போ 2 தான் இருக்குதுங்க. சத்யராஜோட மாமனார் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. மால், பெரிய மால் கட்டிட்டு இருக்காங்க உடுமல்பேட்டையில. பல்லடத்துல தானே கட்டிட்டு இருக்கிறாங்க கார்த்திங்க. உடுமல்பேட்டையிலும் கட்டுறாங்களா தெரியலீங்களா? உடுமல்பேட்டை தான் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துல ஓப்பன் ஆயிடும் மால் பிளஸ் தேட்டர். பல்லடத்துல 7 ஸ்கிரீனோட கட்டிக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலைங்க. எல்லாம் வேலை முடிஞ்சதுன்னாங்க. ஏதோ உடுமல்பேட்டையில கட்டிட்டு இருக்காங்க. சரி சரி சரிங்க. ஆனால் அந்த சிங்கிள் ஸ்கிரீனா அது இப்போ சிங்கிள் ஸ்கிரீனா இருக்கிறது வந்து 3 ஸ்கிரீனு 2 ஸ்கிரீன் எல்லாம் பண்றதுக்கு இது அப்ரூவ்டு இல்லைங்களா? இருக்கு அது அப்புறம் வாங்கி பண்ணலாம். இடம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்குல்ல. இப்போ உடுமலைப்பேட்டையில ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்களே, ஒரு சின்ன மால் கட்டிட்டு இருக்காங்க. சின்ன மால் கட்டிட்டு இருக்காங்க. சென்னை மாதிரி மால்ல அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய மாலை கட்டிட்டு இருக்காங்க. மாமனார் ஊருக்கு போனா தான் போகணுங்க, அது ஒரே நாள் வந்துருங்களா? அப்புறம் என்னங்க
படிச்சதெல்லாம் அங்கதாங்க இருந்தீங்க. அப்போ உடுமன்பேட்டையில கால் பாருங்க, பூரா தியேட்டர்ல அத்தனை தியேட்டர் 5 தியேட்டர் இருந்துச்சுங்க அப்போ. அத்தனை தியேட்டரும் போயிருக்குங்க. அப்புறம் ஒவ்வொரு தியேட்டரா க்ளோஸ் பண்றபோது நம்மளுக்கு தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்க இருக்கீங்க. ஹலோ. இந்த 1000 ரூபா வந்து இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்கல்லங்க, ஆமா, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஓரளவுக்கு ஆகுங்க. ஆகாமலாம் இருக்காது, ஆகும். இப்போ வந்து கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களும் அன்னாட வேலைக்குங்க கூலி வேலைக்கு போறவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் சேர்ந்து 20,000 சீட்டு மாதிரி போட்டுங்க குழுக்கள் எடுத்துக்கிறாங்க. எப்படி மாசம் 1000 வந்துருமில்ல அப்படின்ட்டு அவங்கெல்லாம் கண்டிப்பா டிஎம்கே தான் போடுவாங்க நினைக்கிறேன். ஆமாம்மா, கண்டிப்பா அதெல்லாம் ஓட்ட கன்வெர்ட் ஆகும். சரிங்க எடுத்தீங்க. கோபால்னு கேட்டிருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து பல்லடங்களா? தெரியலீங்க. தெரியலையே. பல்லடம் பக்கம்னு சொன்னாருங்க, அதுதான். சரிங்க ராபின்சனுங்க. சொல்லுங்க. என்னங்க 50,000 ரூபாய் போட்டு விட்டீங்களா? 50,000 அனுப்பிச்சுடியா? என்னங்க போட்டு விட்டுருவோம். நான் இன்னும் போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். கார்த்தி ஃபாரெக்ஸ் தான் கேளுங்க. என்ன நீங்க இது ருபீஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க? அவர் வெளிநாட்டுல தானே இருக்காரு. பயப்படுறாரு ராமச்சன். போட்டுருங்க. ஜெயிச்சுட்டு என்ன பண்றதுன்னா கிரவுண்ட்லயே கண்டிப்பா அண்ணாமலை தான் ஜெயிக்க போறாருங்க. நீங்க வேணா அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு வேணா வேற யாராச்சும் கேட்டு பாருங்க. இன்னொரு 50,000 போன போதும். நான் தாங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தேன். நான் அதை பத்தி உண்மையே ஜெயிப்பா மாட்டாரு சொல்லவே இல்லையே. நீ தூக்கிட்டு வரீங்க. அது தெரிஞ்சே போட்டாங்கன்னு. என்ன ராபின்சன் பேக் வாங்குற மாதிரி இருக்கே. இல்ல ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் ஜோதி. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க கோயம்புத்தூர்ல. அதுக்கப்புறம் டக்குன்னு அப்புறம் தான் மாத்துனாங்க. நீங்க பாத்துருப்பீங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தர் தான் சும்மா சொல்லி வச்சிருந்தாங்க. ஜெயிச்சிருவாருன்னு தெரிஞ்சதையும் பின் வாங்கிட்டீங்க, ஜாகா வாங்கிட்டீங்க. பாப்போம் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பாப்போம் ஜோதி. ரிசல்ட் பார்த்துட்டு 50,000 கொடுக்குறீங்களா? இல்ல நான் வசூல் பண்ணிடுறேன். வசூல் பண்ணிக்கிறேன். சரிங்க. கழிவெளி ஊத்தி காரி சுப்பி வசூல் பண்ணிக்கும். ஆனா நீங்க என்ன பேசினாலும் அவர் சிரிச்சுக்கிறாருங்க. வேற என்ன பண்ண முடியும்? சண்டைக்கு வர முடியாதுல்ல. அவர் ஒண்ணுங்க, கோபிநாத் ஒண்ணு. அப்ப பகிரன் விசா கேன்சல் பண்ணி விட்டானா மேலிடத்துல பேசி. எதுக்கு ஜோதி பிரச்சனை? நம்ம வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பகைச்சிட்டு ஜி வந்தாருன்னா ஒரு மாலை போட்டு வேண்டியதான் நினைக்கிறீங்க? கம்மல் வந்துடலாங்கிறீங்களா இறக்கு வரைக்கும்? சரிங்க, வேற என்னமோ நினைச்சேங்க, மறந்துட்டேன். ஆமாங்க கார்த்தி, நான் நினைச்சேங்க 2-3 வருஷமா நான் வந்து ஸ்பேஸ் கேட்டுருக்குறேங்க கார்த்தி. இதுல தான் யூடியூப்ல தான் கேட்பேங்க. எப்பாச்சும் முடிஞ்சா டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. விரைவில் சொன்னீங்க, அது எப்பங்க கார்த்தி? இல்ல வேலை நல்லா போயிட்டு இருக்கு, அந்த வேலையை பார்ப்போம். அடுத்த அரசியல்காரங்களா? வாழ்த்துக்கள் இருக்கீங்க. சரிங்க கார்த்திக், அப்படியே கண்டினியூ பண்றீங்களா? ஜோதியா, நம்ம போகும்போது எப்படி கார்த்திக் ஒரு நல்ல பொண்ணு உங்க ஏரியால பார்த்து விடுங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் கார்த்திக் கொஞ்சம் குஜாலா இருவாரு, பார்த்து கொஞ்சம். அவரை விட நீதான் ரொம்ப வந்து பார்த்த போதுங்க பெண்ணுங்க. எனக்கே பொண்ணு கிடைச்சிருக்கு, நம்ம கார்த்திக் என்னங்க அவங்க கிடையாது விடுங்க ராம்சன். 50,000 கட்டியா நீங்க ஏமாத்த முடியாது. என்ன எங்க சுத்தினாலும் அதே இடத்துக்கு வர்ற நீ.
நேத்து பேசின ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கடா. ஏப்பா 50,000 வாங்குறோம். ரெக்கார்ட்ல தானே இருக்கு. நீங்க ஸ்பீக்கர்ல வந்தாலே முதல்ல 50,000 ரூபாய் கேட்டுட்டு தான் உங்களுக்கு அடுத்ததே பேச கூடுவாங்க. சார் பஹ்ரைன்ல தினார் தானே? பஹ்ரைன் தினார். தினார்ல கேளுங்க கார்த்தி, நீங்க என்ன ருபீஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க? பெரிய அமௌண்ட். தினார்ல 50,000 எவ்வளவு வருது? கார்த்தி ப்ரோ, ஒவ்வொரு எம்பி சீட்டுக்கும் 545 எம்பி சீட்டுக்கும் 50,000 ரூபாய்க்கு சொல்லுங்க ப்ரோ. ஒரு எம்பி சீட்டுக்கும் அவ்வளவு தாங்க மாட்டாங்க. ராபின்சன் அவ்வளவு தாங்க மாட்டாரு. ஒரு தினார் எவ்வளவு ராபின்சன்? இங்க 200 நினைக்கிறேன். 271 காட்டுது. அது குவைத்தி தினார் பாத்துருப்பேன். குவைத்தி தினார் 220. ஏன்னா வந்து அவங்க கேஸ் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இவங்க கொஞ்சம் கேஸ் கம்மி, பெட்ரோல் கம்மி. இங்க பண்ற அதிக பெட்ரோல் கேஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் சவுதிக்கு தான் போகும். அப்ப நீ என்ன ஒரு 2500 தினார் கொடுத்துட்டு முடிஞ்சு 2000 தானே வரும். 2500 தினார் கொடுத்துருவாங்க. 2000 4 லட்சம் கிட்ட வந்துடும். அவ்வளவு வருதா? 200 எவ்வளவு வருது? 200 250 தினார். 250 கொடுக்க மாட்டியா? எனக்கு 250 கொடுக்க மாட்டீங்களா ராபின்சன்? ஐயோ, நீ ஏதோ டஃபா சொன்ன பரவாயில்லையா? நீங்க வந்து கொண்டு வந்து இது மாதிரி இவ்வளவு பண்ணி விடுறீங்க. நீ அண்ணாமலை தோத்துட்டு வரதுன்னு பேசிட்டு இருந்த இவ்வளவு நாளா. அப்புறம் என்ன, நீ உடன்பிறப்பு தானே? உன் கொள்கைக்காக ஒரு 250 தினார் விட்டு கொடுக்க மாட்டியா? யார் சொன்னது உடன்பிறப்பு? நீ ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நீ. ஆமா, ஒரு 250 தினார விட்டு கொடுக்க மாட்டியா? 200 ரூபா வாங்குறல்ல, ஒரு 250 தினார் விட்டு கொடுக்க மாட்டியா? எல்லாம் ட்வீட் போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. அண்ணாமலை சுத்துறது யாரும் பந்தயம் கட்ட வர மாட்டீங்க. பட் ஆப்போசிட் ஆளும் சாதாரண ஆளு இல்ல தெரியுமில்ல. எதுல? இங்க கோயம்புத்தூர்லயா? ஆமா, ரொம்ப டம்மி எல்லாம் போடலையா? கார்த்தி சொன்னா டம்மி டம்மின்னு யாரும் அதை போய் பார்த்தா அவருன்னா என்ன, அவரும் வந்து மேயரா இருந்தவர் தானே. சும்மா அப்புறம் என்ன பந்தயம் கட்டு 250 தினார் தானே கட்டு. சாங்கனான் தானே கட்டு. சிரிக்காதையா, முழுப்பாத கட்டு. உனக்கு கட்டிட்டா போச்சு கொடுப்பான். நீ கமல் மாதிரியே பேசிட்டு இருக்க. கமல் சரி சினிமா சொல்றியா இல்லையா? பண்ணிடலாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நேத்து கூட சொல்றேன், நேத்து கூட சொன்னேன். ரஜினி படம் இந்த 8ஆம் தேதி ப்ரோமோ ஷூட் பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த வலைபேச்சுல ப்ரோமோ இதெல்லாம் ஆரம்பிக்க போறாங்கன்னு. அதான் 8ஆம் தேதி ப்ரோமோ ஷூட் பண்றாங்க. பட் கோட் மே மாசம் தாங்க ரிலீஸ். கோட் பிசினஸ் ஓடிடில எல்லாம் கம்மியான காரணம் வந்து லியோ வந்து பெரிய காம்பவுண்டால, அதனாலவா எப்படி? இது வந்து ஓடிடி இப்ப டவுனா இருக்கனால அப்படியா? எதுல சொல்லிருக்காங்க? இந்த வலைபேச்சுல தான் சொன்னாங்க. வலைபேச்சுல சொல்லிட்டாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னேன். ஆமா, பிசினஸ் குறைஞ்சிருச்சு. இல்ல ஓடிடி பிசினஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்றது உண்மைதான். ஓடிடி டிஜிட்டல் சேட்டலைட் எல்லாமே குறைஞ்சிருச்சு. எந்த படமுமே வந்து முன்னாடி வித்த விலைக்கெல்லாம் வைக்காது, அதோட கம்மியா தான் வைக்கும். ஸோ ஹையஸ்ட் ப்ரைஸ் லியோ, இந்தியன் 2, அதுக்கப்புறம் லியோ, அதுக்கு கீழே தான் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் விற்கிற படங்கள்லாம் வரும். டிஜிட்டல் சேட்டலைட் ரெண்டுமே. இந்த படத்துக்கு இல்லை, கோட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த படம் வித்தாலும் அதுதான். இனிமேட்டு குட் பேட் அக்லி வித்தாலும் அதுதான், எல்லா படமும் அதுதான். இந்த 100 கோடின்றதே வந்து ரொம்ப ரேராக விற்கும். இனிமேட்டு 100 கோடிக்குள்ளதான். 2024 எல்லா படம் ஸ்லாட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ குட் பேட் அக்லில 2025 டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க. படம் ரிலீஸே 2025 தான். அப்படின்னு இல்ல அந்த வாங்குறதுக்குன்னு சொல்றேன். வாங்க 2025 படம் ரிலீஸ்.
ஆனா அந்த பிசினஸ் குறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 100 கோடிக்கு மேல இதுக்கப்புறம் வாங்குறது கொஞ்சம் ரேரா இருக்கும். 100 கோடிக்கு கீழே வாங்குவாங்க எல்லாரும். ஓடிடி வந்தா தேட்டர் அழிஞ்சிரும்னு திருப்பூர் சுப்ரமணியம் எவ்வளவோ சொல்றாங்க. பட் ஆனா தேட்டர் பாட்டு கட்டிட்டே தான் இருக்கிறாங்க. மால்லாம் கட்டிட்டே மக்கள் குவிஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க. அது பாட்டு இதுவும் போயிட்டு தான் இருக்கு. நீங்க சொல்றது இல்லையா, அந்த மாதிரிதான் பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், நீங்க கொள்ளடிக்கிறீங்களா, அந்த மாதிரிதான். எங்க சுத்தனாலும் இங்க வந்துரு. அது வந்து விஞ்ஞான வளர்ச்சி, அதெல்லாம் தடுக்க முடியாது யாராலையும். ஓடிடி வளரதான் செய்யும், வரும். சிங்கிள் தியேட்டர்ஸ்லாம் குறையதான் செய்யும். இப்போ பெக்ரன்ல எப்படி இருக்கு, பெக்ரன்ல எப்படி இருக்கு தியேட்டர், பெக்ரன்ல எப்படி இருக்கு தியேட்டர் சொல்லு. கிரீன்ல என்ன ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய படம்னா ஒரு 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 1 மந்த் மால்ல இருக்கும், மால்ல இருக்கும் தானே. ஆமா, மால்ல தான். இண்டிபெண்டன்ட் தியேட்டர்னா ஒண்ணே தான் இருக்கு, பழைய தியேட்டர். அதுதான் அந்த மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி ஆகும் காலப்போக்கில் வந்து தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தான் ஆகும். இண்டிபெண்டா இருக்க தியேட்டர் எதுவுமே சஸ்டெயின் ஆகாது, எல்லாமே வந்து மூடிடுவாங்க. நான் சொல்றது இப்ப இல்ல, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மால்ல தேட்டருன்றது எக்ஸ்ட்ரா மாலு, அந்த மால்ல வந்து ஃபுட் கோர்ட்டு அது இதுன்னு எல்லாம் இருக்கும். அதுக்கு மேல தேட்டர் அடிஷ்னலா அந்த மாதிரி இருக்கும். மால் தேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரோகிணியே 15 வருஷம் 20 வருஷம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ரோகிணி? ஆமா அவங்களையுமே மாத்திட்டாங்கல்ல. மேலெல்லாம் வந்து கிரிக்கெட் இதா மாத்திட்டாங்க. அந்த மாதிரி மாறும், கொஞ்சம் கொஞ்சமா மாறும், டைம் எடுக்கும். 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மால் தேட்டர்ஸ் தான் இருக்கும், சிங்கிள் தேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும். அது ஓடிடி வந்தாலும் சரி வரலனாலும் சரி அது நடக்கதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அவரு சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த பிவிஆர் எல்லாம் பண்றாங்கல்ல, ஹிந்தி படம் எல்லாம் பண்ணும் போது இவ்வளவு நாள் கழிச்சுதான் ஓடிடில போடணும்னு அந்த இது பண்ணுங்க, அப்பதான் எங்க தியேட்டர்லாம் சஸ்டெயின் ஆகும்னு சொல்றாங்க. அப்படி பண்ணாலும் என்ன, இப்ப அப்படி பண்ணாங்கன்னா இப்ப எல்லா படம் சின்ன படம் எல்லாம் மக்கள் பார்த்துட போறாங்க, பாக்குற படம் தானே பார்க்க போறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, நீ இந்த பிபி சுகருக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி தான். நீ சாப்பிட்டாலும் 60 வருஷம் செத்துருவ, சாப்பிடலனாலும் ஒரு 5 வருஷம் முன்னாடி செத்துருவ, அவ்வளவுதான். எப்படினாலும் எண்டு தான். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷத்துல எல்லாம் மாறிதான் ஆகும். நீ 8 வாரம் கழிச்சு ஓட்டி விட்டா வந்து எல்லா தேட்டரும் வந்து செல்லு அப்படியே 1000 தேட்டர் 2000 தேட்டர் மாறிடுமா? அது கிடையாது. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான். அதை தாண்டி அது ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் ஏற்படுத்தாது. இப்போ திருப்பூர்ல ஒரு 10-12 தேட்டர் இருக்கும், சரியா? ஸ்ரீசக்தின்ற ஒரே தேட்டர் வந்ததுக்கு அப்புறம் மிச்சம் 12 தேட்டர் காலி. வரும்போதே சப்னாலாம் அந்த அளவுக்கு அடிபட்டுருச்சு. அந்த மாதிரி தேட்டருக்கு வந்து தேட்டர் ஓடிடி தான் எதிரி கிடையாது, தேட்டருமே எதிரி. அப்ப ஒரு காலத்துல வந்து சத்தியம் தேட்டர் தான் வந்து சென்னையிலேயே, அது சத்தியம் தேட்டர்ல டிக்கெட்டே கிடைக்காதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சத்தியத்தை விட்டுட்டானுங்க எல்லாம். பலாசோ, விஆர் மாலு, லூக்ஸ்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியம் தேட்டர் காத்து வாங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ மெட்ரோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியம் தேட்டர் பக்கம் ஆளே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த பக்கம் பார்க்கிங் க்ளோஸ், இந்த பக்கம் வண்டி போறது கஷ்டம், சின்ன ரோடு. அப்புறம் சத்தியம் தேட்டர் அப்படின்னு ஒரு 5 வருஷம் கழிச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சத்தியம் தானே போயிட்டு இருக்காங்க. இன்னும் சத்தியத்துக்கு அது அந்த பேருக்காக அது மாறிடுச்சுன்னா அவ்வளவுதான். அந்த பிராண்ட் நேம் அது பழைய நேம் இருக்கிறதுனால ஓகே. ஆனா முன்னாடி இருக்க கலெக்ஷன்லாம் இப்ப சத்தியம்ல கிடையாது. இல்ல ரீரிலீஸ்ல லாபம்லன்னு சொன்னாலும் அப்ப அவங்க பாட்டி ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப இது கில்லி போறது, இப்ப பையா வந்திருக்கு. உடனே அவங்கெல்லாம் போயிட்டு இவங்களெல்லாம் இந்த டைரக்டர் எல்லாம் பேசுறாங்க, உங்களுக்கு இவ்வளவு மவுஸ் இருக்கு நீங்க பண்ணலாம் அது இதுன்னு. 2 படம் தான் ஒண்ணுச்சு. ஒன்னு வந்து 3, இன்னொன்னு வாரணமாயிரம் ரிலீஸ்ல ஹிட்டான படம். இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க சும்மா பேருக்கு, அவ்வளவுதான். ஒன்றும் பெரிய கலெக்ஷன் தான். அவரு 5 வேற எடிட் பண்ணி வேற ரிலீஸ் பண்ணுவேன் அப்படி ஒரு பிளான்ல இருக்குன்னு. எல்லாருமே ஒரு படம் ஓடுனுச்சுன்னா எல்லாருமே அதை ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. பட் ஆனா இந்த இண்டஸ்ட்ரி ஒன்னே ஒண்ணு கருத்து, நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இப்ப மலையாள இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் ஒரு யூனிட்டி இருக்கு ப்ரொடியூசர் சைட்ல. ஒரு ஏதாவது இப்ப நீங்க வந்து ரொம்ப லாஸ் ஆயிருச்சுன்னா இவங்களோட இந்த மலையாளத்துல அம்மா இதுன்னு ஒண்ணு இருக்கு,
அது மாதிரி தெலுங்குல என்னன்னு தெரியல. பட் எது இருந்தாலும் அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு இதா நான் டக்குனு இவங்க ஒரு லாஸ் ஆனா இவங்க ப்ரொடியூஸ் அதெல்லாம் அதுல எதுவுமே கிடையாது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க இருக்கவங்க பேசிட்டு இருப்பாங்க ரியாலிட்டி இல்லாம. எல்லா ஊர்லயும் ஒரே கதை தான். இல்ல இப்ப கௌதம் இங்க மேனன் இருந்து அந்த பக்கத்துல தாய் பத்தி சித்ரால சொல்றாரு, இவ்வளவு நாள் எனக்கு வந்து அப்படின்னு பார்த்தோன்னா யாருமே ஃப்ரெண்டுன்னு இல்லை, அப்படிலாம் இல்லை, இவ்வளவு இதுல நிலைமையில இருக்கேன். பட் இவரு மட்டும்தான் லிங்குசாமி தான் கான்டாக்ட்ல இருக்காரு அப்படிங்கிறாரு. லிங்குசாமி கேட்டா இந்த கமலால தான், கமலாலன்னு சொல்லல, அந்த படத்தினாலதான் இப்ப இதாயிடுச்சு சொல்லிட்டாரு. திருப்பி கமல் கொடுத்தாருதான் அவர் பேக்கா வரணும். இதெல்லாம் ஏன் கமல் கொடுத்தாருன்னா நீ இப்ப கேக்குறாருல்ல விக்ரமுக்கு அப்புறம். விக்ரமுக்கு முன்னாடி கமல் கொடுத்தா மட்டும் திரும்ப இன்னொரு ஹிட் ஆயிருப்பது. அப்ப உத்தமனுக்கு அப்புறம் மட்டும் என்ன இல்ல ஆச்சு? இப்ப வந்து விக்ரம் கமல் விட்டு பிசினஸ் கொடுத்துருந்தாருன்னா இருக்குல்ல, என்ன அதனால பண்ணிருப்பீங்க? மேற்கொண்டு தப்பு இல்லல்ல. அது எல்லாருமே நீ கேக்குறதா, என்ன பண்ண முடியும்? எத்தனை ப்ரொடியூசர் போய் கமல் கிட்ட கேக்குறது? எத்தனை பேர் கேக்குறது? எத்தனை படம் நடிச்சு கொடுக்குறாரு அதுக்கப்புறம்? ஆள வந்தா லாஸ் ஆயிடுச்சுன்னு தானே போவாரு. பட் அஞ்சான் இவரு லாஸ் ஆயிடுச்சு. ஆமா, அஞ்சான் நீங்க சமந்த ப்ரொடியூசர் யூடியூபோட கொலா பண்ணி பண்ணாரு. இவங்கெல்லாம் வாயை பிளந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, கமல் சார் உலக நாயகன். அவரு கதை சொன்னார் சார், சூப்பர் சார், வேற லெவல் சார் அப்படின்னு. இவங்கெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, அதை அந்த மாதிரி ரசிக்கிறவங்க மட்டும் தான் இவங்களுமே கூட வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கதை சொன்னா வேற லெவல் சார், அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு ரசிச்சு ஒரு பிசினஸா கூடாதுன்னு சொல்லிட்டாருங்கிறாரு அவரு. நீங்க வந்து இதெல்லாம் இப்படிதான் பண்ணுவோம், ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொன்னனால தான் இவரு ஈவன் ஷூட்டிங்கே போலையும். ஷூட்டிங்கே போகாம இவரு ஷூட்டிங் போறன்றதெல்லாம் அடுத்தது. இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஹீரோ வந்து ரசிக்கிறது, டைரக்டர் ரசிக்கிறது, அந்த மாதிரி ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேன் பாய் மாதிரி மாறிடுவாங்க. ஃபேன் பாயா மாறிட்டீங்கன்னா பிசினஸ் மேனா இருக்க மாட்டீங்க அந்த இடத்துல. அவர் என்ன சொன்னா, கமல் சார் அந்த சீன் எப்படி எடுத்திருக்காரு பாத்தீங்களா, உத்தமிழன்ல அப்படி இருக்கும். அது கமர்ஷியலா ஒர்க் ஆகுமா இல்லையான்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ ராம், இப்போ ஒரு மிஸ்கின், இவங்கெல்லாம் வச்சு படம் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பாலா, இவங்கெல்லாம் ரொம்ப டைரக்டர் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்படி பண்றாரு திருப்பி திருப்பி அவர்கிட்ட நான் கேட்டேனே, ஏன் எப்படி பிசினஸ் இருக்கு, எப்படி போய் இவர்கிட்ட பண்றாரு கேட்டேனே, ராமா பண்றாருல. இல்ல அது கமர்ஷியலா பார்த்து பண்ணணும், அவ்வளவுதான். கமர்ஷியலா என்ன மாதிரி கதை, அவரு பயங்கர இதுதானே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதான் கமர்ஷியலா பார்த்து பண்ணணும். நீங்க வந்து ரொம்ப ஆர்ட் ஃபிலிம்லாம் லைக் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு வந்து ப்ரொடியூசரா வந்தீங்கன்னா கஷ்டம்தான். உங்களுக்கு பிடிக்கும், ஆனா எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன படம் கமர்ஷியல் ராமுதுல இருக்கும் தெரியல, அந்த ஒரு பார்த்தல பார்த்தாதான் சொன்னோம். பட் இவ்வளவு நேரம் தங்கமீங்கள் எது இருந்தாலும் என்ன கமர்ஷியல் அது தெரியல வந்தாலும் தெரியும். டீசர் ட்ரெய்லர் தான் வரணும், வந்தாலும் தெரியும். பிசாஸ்லாம் இன்னும் ஆகலையா பிசினஸ்? இன்னும் இல்ல, ஆகல. இந்த அடுத்த படமே தூரம் நினைக்கிறேன் விஜய் சேதுபதி. சரி ப்ரோ, ஓகே, மணி நேரம் ஆச்சு, முடிச்சுக்கலாமா? பாய், குட் நைட்.